அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய தியாக பூமி, பாகம் 4, இளவேனில், அத்தியாயம் 63. ஜட்ஜு மாமா. சாருவுக்கு ஜில்லி கிடைத்ததில் உண்மையாகவே சந்தோஷந்தான். ஆனாலும் முன்னையெல்லாம் போல் அவளுடைய மனத்தில் குதூகலம் ஏற்படவில்லை. மாமியும் தாத்தாவும் உறவாய் போய்விட்டார்கள், நாம தனியா போய்விட்டோம் என்ற எண்ணம் அவளுடைய உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருந்தது. தானும் தாத்தாவுமாய் ஊர் ஊராய் போய்கொண்டே இருக்கக்கூடாதா? எதற்காக இங்கே வந்தோம் என்று கூட தோன்றியது. முன்னைப்போல் சாரு இப்போது பங்களாவின் தோட்டத்தில் திரிந்து விளையாடுவதில்லை. பங்களாவுக்குள் தனியாக எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வாள். சோகபாவம் ததும்பும் முகத்தோற்றத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாள். அல்லது ஜில்லியை மடியில் வைத்துக்கொண்டு அதனிடம் தன்னுடைய மனக்குறையை வெளியிடுவாள். மாமியும் தாத்தாவும் ஒண்ணு, நீயும் நானும் ஒண்ணு என்பாள். இந்த மாதிரி ஒரு நாள் சாரு ஜில்லியை வைத்துக்கொண்டு சோகமான குரலில் அதனுடன் பேசிக்கொண்டிருந்த போது சாவித்ரி அங்கே வந்தாள். சாரு, ஏன் இப்படி தனியா தனியா வந்து உட்கார்ந்து கொள்கிறாய்? ஓடி திரிந்து விளையாடுறதுக்கு என்ன என்று கேட்டாள். என்னோட விளையாடுறதுக்கு யார் இருக்கா? நான் தான் தனிப்பட்டவளா போய்விட்டேனே என்றாள் சாரு. என்ன சாரு, பெரிய பாட்டி மாதிரி பேசுற? நீ தனிப்பட்டவளாய் போகவாவது? உன்னோட விளையாடுறதுக்கு நான் இருக்கேனே. வா, நாம 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாம் என்றாள் சாவித்ரி. சாரு சாவித்ரியின் பின்னால் வந்து அவளுடைய புடவை தலைப்பை மடித்து கண்ணை கட்டினாள். அப்போது சாவித்ரி, இதோ பாரு, என் கண்ணை கட்டிவிட்டு முன்ன ராத்திரியில எழுந்து ஓடிப்போனியே, அந்த மாதிரி ஓடிவிடக்கூடாது என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். மறுபடியும், ஆனா இப்ப நீ எங்க ஓடுறது? தாத்தா தான் இங்கேயே இருக்காரே என்றாள். சாரு இதற்குள் கண்ணை கட்டிவிட்டு, 1 2 சொல்லுங்கோ என்றாள். சாவித்ரி 1 2 3 என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே சாரு அந்த அறையிலிருந்து ஓடி ஆபீஸ் அறைக்குள் போனாள். அங்கே வக்கீல் ஆபத்சகாயமையர் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். சாரு அவருக்கு தெரியாமல் சத்தமில்லாமல் நடந்து ஒரு சோஃபாவுக்கு பின்புறத்தில் ஒளிந்து கொண்டாள். ஒளிந்து கொண்டவள் மறுபடியும் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டாள். தாத்தாவும் மாமியும் ஒன்னா போய்விட்டா, எனக்கு இப்போ ஓடுறதுக்கு கூட இடமில்ல என்று எண்ணி அவள் மனம் ஏங்கிற்று. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த அறைக்குள் சாவித்ரி வந்தாள். வக்கீல் சார், சாரு இங்க வந்தாளா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள். இல்லையே, இங்க வரலையே என்றார் வக்கீல். பிறகு, பத்திரம் எழுதியாச்சு, கையெழுத்து போடலாம் என்றார். உமா மேஜைக்கு அருகில் உட்கார்ந்து, எங்க வாசிங்கோ, கேட்கிறேன் என்றாள். ஆபத்சகாயமையர் அடிக்கடி என்னிடம் நம்பிக்கை வையுங்கள் என்று உமாராணியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாரல்லவா, அதற்குரிய சந்தர்ப்பம் இப்போது வந்திருந்தது. ஸ்ரீதரனுடைய வக்கீல் கோர்ட்டில் குழந்தையை பற்றி கேள்வி கேட்டதிலிருந்து சாவித்ரி பெரிதும் கலக்கமடைந்து போயிருந்தாள். யாரிடமாவது யோசனை கேட்டே ஆக வேண்டும் என்று தோன்றிற்று. ஆகவே ஆபத்சகாயமையரிடம் தன் வரலாறு முழுவதையும் விவரமாக சொன்னாள். சாருதான் தன்னுடைய குழந்தை என்று கூறி சாஸ்திரியிடம் அவருக்கு தெரியாமல் குழந்தையை விட்டுவிட்டு போனதையும் விவரித்தாள். பிறகு தகப்பனாருக்கு குழந்தை மேல் உள்ள பாத்தியதையை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது என்று கேட்டாள். ஆபத்சகாயமையர் சட்ட புஸ்தகங்களையெல்லாம் நன்றாய் புரட்டி பார்த்துவிட்டு, குழந்தை மேல கட்டாயம் தகப்பனாருக்கு பாத்தியதை உண்டு. இப்ப நடக்கிற கேஸ்ல நீங்க ஜெயித்த போதிலும் குழந்தைய தம்மிடம் ஒப்புவிக்க வேண்டுமென்று அவர் உங்க மேல மறுபடியும் கேஸ் போடலாம் என்றார். சட்டம் இந்த மாதிரிதான் இருக்குமென்று சாவித்ரிக்கு ஏற்கனவே ஒருவாறு தெரிந்திருந்தது. அது இப்போது உறுதியாகவே, வக்கீல் சார், என்னுடைய கதி எப்படியாவது ஆகட்டும், ஆனா என் குழந்தைய அவரிடம் ஒரு நாளும் ஒப்புவிக்க மாட்டேன். நான் 2 பேரும் செத்து போய்விட்டா கூட பாதகமில்ல என்றாள். பிறகு சாருவுக்கு தன்னுடைய சொத்தையெல்லாம் எழுதி வைத்து செட்டில்மெண்ட் பத்திரம் செய்ய வேண்டுமென்றும், சம்பு சாஸ்திரியை கார்டியனாக நியமிக்க வேண்டுமென்றும், சம்பு சாஸ்திரி வளர்ப்பு பெண் என்று பத்திரத்தில் குறிப்பிட வேண்டுமென்றும் உமாராணி சொன்னதன் பேரில் அதன்படியே வக்கீல் ஆபத்சகாயமையர் பத்திரம் எழுதினார். உமா சாருவை தேடிக்கொண்டு ஆபீஸ் அறைக்குள் வந்தபோது வக்கீல் மேற்சொன்ன பத்திரம்தான் தயாராகிவிட்டதென்று சொல்லி கையெழுத்திடச் சொன்னார். பத்திரத்தை படிக்க கேட்டுவிட்டு சாவித்ரி கையொப்பமிட்டாள். பிறகு, வக்கீல் சார், எனக்கு நீங்க எத்தனையோ ஒத்தாசை செய்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு ஒத்தாசை கேட்கப் போகிறேன். அதை செய்ய வேணும் என்றாள். கட்டாயம் செய்கிறேன் என்றார் வக்கீல். சாருவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். அதில் அவள் என் குழந்தை என்கிறதையும், அவளை அடையாறு புத்தர் கோவிலுக்கு பக்கத்தில் தாத்தா தூங்கிக் கொண்டிருந்த போது விட்டுவிட்டு போனதை பற்றியும் எழுதியிருக்கேன். அவ அப்பாவை பற்றியும்
ஏன் அவள் என் குழந்தை என்கிறத மறைச்சு வச்சேன் என்பதையும் பற்றி கூட எழுதியிருக்கேன். அந்த கடுதாசை நீங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்து குழந்தை மேஜர் ஆனதும் அவகிட்ட கொடுக்கணும். என்னத்துக்காக அம்மா இவ்வளவெல்லாம் யோசனை பண்ணி காரியம் செய்யறள்? குழந்தை மேஜர் ஆகிற போது நீங்களே சொல்லேண்டா போறாதா? கடுதாசி என்னத்திற்கு? வக்கீல் சார், என் கதி என்ன ஆகுமோ யார் கண்டா? எதுவும் எழுத்துல இருக்கிறது நல்லது. நான் சொல்றபடி செய்யறதாக வாக்கு கொடுப்பேளா மாட்டேளா என்றாள். அவசியம் செய்யறேன் அம்மா. சாரு என் குழந்தை என்கிறத யாரிடமும் சொல்ல மாட்டேளே? சொல்லவே மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேளே? சொல்ல மாட்டேன் அம்மா. அப்படி சத்தியமா சொல்லுங்கள் என்றாள் உமாராணி. சத்தியமாக யார்கிட்டயும் சொல்றதில்ல என்றார் ஆபத்சகாயமையர். அதே அறையில் சோஃபாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த சாரு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். மாமி உண்மையில் தன்னுடைய அம்மாதான் என்றும் தாத்தா தன்னுடைய நிஜ தாத்தாதான் என்றும் அறிந்தபோது குழந்தைக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதோடு கூட ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை தான் தெரிந்து கொண்டதில் அவளுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. ஓஹோ, மாமியே எனக்கு அம்மாவா இருந்துண்டு இப்படியா ஏமாத்தினா? இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கருவிக்கொண்டாள். ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது தனக்கு இந்த ரகசியம் தெரிந்திருப்பதை வெளிப்படுத்த வேண்டுமென்னும் ஆசையும் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் குடிகொண்டது. அத்தகைய சந்தர்ப்பமும் சீக்கிரம் வந்தது. குறிப்பிட்ட தேதியில் கோர்ட்டில் மறுபடியும் ஸ்ரீதரன் உமாராணி கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஷம்பு சாஸ்திரி விசாரிக்கப்பட்டார். ஆனால் அவர் மூலமாக புதிய உண்மை ஒன்றும் வெளியாகவில்லை. சாவித்ரி பூரண கர்ப்பவதியாக இருந்த நிலைமையில் நெடுங்கரைக்கு வந்துவிட்டு திரும்பினாள் என்று சமீபத்தில் ஊரில் தாம் கேள்விப்பட்டதாக மட்டுமே சொன்னார். குழந்தை என்ன ஆயிற்று என்று தனக்கு தெரியாது என்றும் சாவித்ரி தம்மிடம் கூட சொல்ல மறுப்பதாகவும் கூறினார். நாராயணன் BABL சாஸ்திரியை லேசில் விட்டுவிடவில்லை. இப்போது அவர் வளர்த்து வரும் குழந்தை ஏது என்று கேட்டார். சாஸ்திரி வழக்கம் போல் பராசக்தி எனக்கு கொடுத்த குழந்தை என்று சொன்னபோது கோர்ட்டில் எல்லாரும் சிரித்தார்கள். இது கோர்ட்டு சுவாமி, விளையாடாமல் உள்ளது உள்ளபடி சொல்லும் என்றார் வாதி வக்கீல். இதன் மேல் சாஸ்திரியும் நிலைமையை உணர்ந்து தாம் புத்தர் கோவிலுக்கு அருகில் படுத்து தூங்கியதையும் கண் விழித்த போது இந்த குழந்தை அழுது கொண்டு கிடந்ததையும் சுற்றுமுற்றும் தேடியதில் ஒருவரும் இல்லாதபடியால் பராசக்தியினுடைய ஆக்ஞை என்பதாக எண்ணி குழந்தையை எடுத்துக்கொண்டு சாவடிக்குப்பம் போனதையும் விவரமாக சொன்னார். இதையெல்லாம் கோர்ட்டில் கூடியிருந்தவர்கள் எல்லாரும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு உமாராணி என்ற சாவித்ரி மறுபடியும் சாட்சி கூண்டில் நிறுத்தப்பட்டாள். அன்று கேட்டதைத் தொடர்ந்து வாதி வக்கீல், இன்றைக்காவது சொல்லுங்கள், குழந்தை என்னதான் ஆயிற்று என்று கேட்டார். கையை கட்டிக்கொண்டு கம்பீரமாய் நின்ற உமா, சொல்ல முடியாது என்றாள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மறுப்பது சட்டவிரோதம். மறுத்தால் குழந்தையை கொன்றுவிட்டீர்கள் என்று இங்கேயே உங்களை அரெஸ்ட் பண்ணும்படி கோர்ட்டார் உத்தரவிடலாம் என்றார் வாதிவக்கீல். சாவித்ரியின் முகத்தில் புன்னகை உண்டாயிற்று. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படி ஏதாவது நடந்தா எத்தனையோ தொல்லைகள் தீர்ந்து போகும். முக்கியமாக இந்த புருஷனுடன் சேர்ந்து வாழ வேண்டியராது என்று எண்ணிக்கொண்டாள். கோர்ட்டுக்கு அன்று வந்தது முதல் ஸ்ரீதரனை பார்க்க பார்க்க அவளுடைய கோபம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. தனக்கு முன்ன கொடுத்த கஷ்டமெல்லாம் போதாதென்று இப்போது என்னவெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார். தன்னை படுத்துவது போதாதா? அப்பாவை கூடவா சாட்சி கூண்டில் ஏற்றி இப்படி தொந்தரவு படுத்த வேணும்? கேஸில் ஒருவேளை தோற்றுவிட்டால் இந்த மனுஷருடன் தான் சேர்ந்து வாழும்படி நேரிடுமோ என்று எண்ணிய போது அவளுக்கு சொல்ல முடியாத வேதனையும் மாத்திரமும் உண்டாயின. எனவே வக்கீல் மேற்கண்டவாறு சொன்னதும் உமா ஒரு நிமிஷம் சும்மா இருந்துவிட்டு, ஆமாம், எனக்கு பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டேன், என்னை அரசு செய்யுங்கள், இதோ ரெடி என்றாள். கோர்ட்டில் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது போல் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்து போனார்கள். ஆபத்சகாயமையர் சட்டென்று எழுந்திருந்து, வாட் இஸ் திஸ் என்றார். ஷம்பு சாஸ்திரி, சாவித்ரி, உனக்கு என்ன பைத்தியமா என்றார். நீதிபதிக்கு இந்த கேஸின் ஆரம்பத்தில் சாவித்ரியிடம் ரொம்ப அனுதாபம் இருந்தது. ஆனால் வர வர அவள் மேல் கோபம் அதிகமாகிக் கொண்டு வந்தது. அவளுடைய அதிக பிரசங்கித்தனமான பேச்சுக்களும் அடிக்கடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை. இதெல்லாம் கோர்ட்டிலும் தம்முடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பதாக அவர் எண்ணினார். இப்போது குழந்தையை கொன்றுவிட்டதாக உமாராணி சொல்வது சுத்த பொய், வேண்டுமென்றே சொல்கிறாள் என்பது அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதனாலேயே அவருக்கு கோபம் அதிகமாய் வந்தது. எனவே கோர்ட்டில் நின்ற போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து, இன்ஸ்பெக்டர், இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கோ என்றார். இன்ஸ்பெக்டரும் இன்னொரு போலீஸ்காரனும் சாட்சி கூண்டின் அருகில் சென்றார்கள்.
சாரு எதிர்பார்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பம் அப்போது வந்தது. குழந்தை ஒரு தாவு தாவி மேஜை மீது ஏறி நின்றாள். நீதிபதியை பார்த்து, ஸ்டாப் ஸ்டாப், ஜட்ஜி மாமா, இந்த மாமி சொன்னதெல்லாம் பொய். அவ குழந்தைய கொல்லவே இல்ல. நான் தான் அந்த குழந்தை. என்ன கொன்னுட்டு இருந்தா நான் எப்படி உயிரோட இருக்க முடியும் என்றாள். வாட்ஸ் ஆல் திஸ் என்றார் நீதிபதி. இதோ இருக்காரு எங்க தாத்தா. அவர் புத்தர் கோவில்ல தூங்கிட்டு இருந்த போது எங்க அம்மா என்ன போட்டுட்டு போயிட்டாளாம். இது எல்லாம் ஒரு பெரிய கடுதாசியில எழுதி நான் மேஜர் ஆன அப்புறம் என்கிட்ட கொடுக்கணும்னுட்டு இந்த வக்கீல் மாமா கிட்ட எங்க அம்மா கொடுத்தா. நான் அவளுக்கு தெரியாம சோஃபா மறைவுல உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். இப்படி சொல்லிவிட்டு சாரு மேஜையின் மேலேயே 2 அடி நடந்து சாவித்திரியின் அருகில் சென்றாள். அம்மா, அப்பா உங்க மேல கேஸ் போட்டிருக்காரேன்னு என்ன உங்க குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு வெட்கமா இருக்கா என்றாள். சாவித்திரி உடனே சாட்சி கூண்டிலிருந்து இறங்கி ஓடி வந்து, என் கண்ணே சாரு என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள். கோர்ட்டில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. நீதிபதி மேஜையை மறுபடியும் ஓங்கி தட்டினார். சர்ஜன், சைலன்ஸ் என்று கத்தினான். போலீஸ்காரர்கள் சாவித்திரியை அரெஸ்ட் பண்ணுகிறதா இல்லையா என்று தெரியாமல் திகைத்து நின்றார்கள். சாரு சாவித்திரியின் ஆலிங்கனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கீழே இறங்கினாள். நேரே ஸ்ரீதரன் இருக்கும் இடத்துக்கு போனாள். ஸ்ரீதரன் பிரம்மை பிடித்தவனைப் போல் குழந்தையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்ததும் சாரு, நானும் எத்தனையோ அப்பா பார்த்திருக்கேன். உங்களை போல அம்மா மேல கேஸ் போடுற அப்பாவை பார்த்ததே இல்ல என்றாள். அப்போது கோர்ட்டில் உண்டான கலகலப்பு அடங்குவதற்கு வெகு நேரம் ஆயிற்று. அத்தியாயம் 64. கர்வபங்கம். பாரத் விலாஸ் ஹோட்டலில் அறையொன்றில் ஸ்ரீதரன் முன்னும் பின்னுமாக உலாத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய மனம் பெரிதும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பது நன்றாய் தெரிய வந்தது. அவனுடைய தலைமயிர் எப்போதும் போல் படிந்து அழகாக வாரிவிடப்பட்டிருக்கவில்லை. முகத்திலும் கவலைக்குறி காணப்பட்டது. அடிக்கடி வாய்க்குள்ளாக, என்ன முட்டாள்தனம், என்ன முட்டாள்தனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு சமயம் மேஜை அருகில் மேஜை மீது கிடந்த ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தான். அதில் ஷம்பு சாஸ்திரி, சாரு இவர்களுடைய படங்கள் வெளியாகியிருந்தன. படங்களுக்கு கீழே பின்வருமாறு எழுதியிருந்தது. நேற்று உமாராணி ஸ்ரீதரன் வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிற்று. சம்பு சாஸ்திரியின் வளர்ப்பு குழந்தையான சாரு உண்மையில் அவருடைய பேத்தி, அதாவது உமாராணியின் குழந்தை என்று தெரிய வந்தது. விசாரணையின் போது உமாராணி மேல் குழந்தையை கொன்றுவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு சமயத்தில் குழந்தை சாருவே மேற்படி ரகசியத்தை வெளிப்படுத்தியதும் கோர்ட்டில் பெரிய கலகலப்பு ஏற்பட்டது. ஸ்ரீதரன் இதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடி நடக்கத் தொடங்கினான். சுவரில் இருந்த கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டு, ஸ்ரீதரா, நீ மகா கெட்டிக்காரன். உன்னை போன்ற கெட்டிக்காரன் உலகத்திலேயே கிடையாது. உன் குழந்தையேதான் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்து விட்டாளே, இனிமே உனக்கு என்ன குறை என்றான். நேற்று கோர்ட்டில் சாரு, நானும் எத்தனையோ அப்பா பார்த்திருக்கேன். ஆனா உங்களை போல அம்மா மேல கேஸ் போட்ட அப்பாவை பார்த்ததே இல்ல என்று சொன்னது அவன் மனத்தை அப்படி உறுத்தி கொண்டிருந்தது. இதே சமயத்தில் உமாராணியின் வீட்டு டிராயிங் ரூமில் இதே விஷயத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. உமாவும் சம்பு சாஸ்திரியும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லானும் அவனுடைய மனைவியும் கீழே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லான் உமாவை பார்த்து, குழந்தைய கொன்னுட்டேன்னு ஒரே புழுகா புழுகுனீங்களே, எப்படியம்மா உங்களுக்கு மனசு வந்தது என்று கேட்டான். இருக்கட்டும் நல்லான், நான் ஊரை விட்டு கிளம்புற போது இனிமே நீதான் ஐயாவை கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். நீயும் சரி, நீயே அந்த வாக்க நீ காப்பாத்துனியா என்றாள் உமா. அது என் மேல தப்புதான். எஜமா நிலத்தை வித்துட்டாங்கங்கிற கோபத்துல புறப்பட்டு வந்துட்டேங்க. ஆனா நீங்க மட்டும் இத்தனை நாளா அப்பாவை அடியோடு மறந்துட்டு இருந்தீங்களே, அது மாத்திரம் சரியா என்றான் நல்லான். அப்போது சம்பு சாஸ்திரி குறுக்கிட்டு, சரியா போச்சு, மறுபடியும் பழைய கதையையே எடுத்துட்டேளா? சந்தோஷமா இருக்கிற சமயத்துல போனதையெல்லாம் பத்தி ஏன் பேசுற நல்லான் என்றார். எல்லாம் சந்தோஷந்தாங்க. ஆனா கோட்டு கீட்டு கேஸு கீசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதுதான் நல்லா இல்லைங்க. மாப்பிள்ள ஐயா முன்ன பின்ன எதுவாச்சும் செய்திருந்தாலும் அதையெல்லாம் குழந்தை பொறுத்துக்கிட்டு தான் போகணுங்க என்றான் நல்லான். அப்போது நல்லான் மனைவி, சரிதான், சும்மாரு, அவங்களுக்கு தெரியாததுக்கு நீதான் யோசனை சொல்ல வந்துட்ட என்றாள். இந்தா உன்னை யாரு கேட்டா, நீ வாய மூடிக்கிட்டுரு என்றான் நல்லான். அடடா, எனக்காக பாவம், நீங்க சண்டை போட்டுக்காதீங்கோ என்றாள் உமா. அப்போது சாரு, இதையா சண்டைன்னு சொல்ற அம்மா? ஒவ்வொரு சமயம் இவா 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா பயமா இருக்கும். மறுபடியும் உடனே சிநேகமா போயிடுவா என்றாள். ஆமா குழந்தை, எங்களை போல ஏழை ஜனங்கள்லாம் அப்படித்தான் சண்டை போட்டுக்குவோம்.
உடனே சிநேகமா போயிடுவோம் என்றான் நல்லான். பிறகு எழுந்து நின்று உமாவை பார்த்து, நான் போயிட்டு வரேன் அம்மா, எங்க சாவடி குப்பத்தை மறந்துடக்கூடாதுங்க, அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கணும் என்றான். கட்டாயம் வர நல்லான், நீயும் என்ன மறந்துடக்கூடாது, அடிக்கடி இங்க வரணும். நல்லானும் அவனுடைய மனைவியும் வெளியே செல்ல அவர்களை பின்தொடர்ந்து சாருவும் போனாள். சற்று நேரம் சாவித்திரியும் சம்பு சாஸ்திரியும் மௌனமாயிருந்தார்கள். சம்பு சாஸ்திரி தொண்டையை கணித்துக் கொண்டார். ஏதோ பேசுவதற்கு 2-3 தடவை வாயெடுத்தார். ஆனால் தொண்டையை அடைத்துக் கொண்டபடியால் பேச்சு வரவில்லை. சாவித்ரி, என் பேரில் உங்களுக்கு ரொம்ப கோபமா அப்பா என்று கேட்டாள். எனக்கு ஓம் பேரில் கோபமா? இல்ல அம்மா, எனக்கு கோபமில்ல. ஆனா நீதான் பழைய கோபத்தையெல்லாம் விட்டுடணும். நல்லா சொன்னதை கேட்டியோ இல்லையோ? ஏழை ஜனங்க எல்லாம் சண்டை போட்டுண்டா உடனே சமாதானமா போயிடுவா என்று சொன்னானே. எவ்வளவு பணம், எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாதான் என்ன? மனத்துல கருணை தயாளம் இல்லாமற் போனா இந்த பணத்தினால எல்லாம் என்ன பிரயோஜனம்? சாவித்ரிக்கு இந்த உபதேசம் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்றாய் தெரிந்தது. அவள் குறுக்கிட்டு, அப்பா, கருணையும் தயாளமும் யாருக்கு வேணுமோ அவளுக்கு இந்த உபதேசம் எல்லாம் பண்ணுங்கோ. பணம் பணம் என்று கரிக்காதேங்கோ. குழந்தைக்கு கார்டியனா இருந்து நீங்க தான் இந்த சொத்தையெல்லாம் வச்சு காப்பாத்தணும் என்றாள். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. குழந்தைக்கு நான் கார்டியனாவது, நீ உயில் எழுதுவதாவது? எதுக்காக அம்மா இந்த ஏற்பாடெல்லாம்? சாவித்ரி ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாள். மறுபடியும் பேசிய போது சாஸ்திரியின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆமா அப்பா, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு எப்படி வந்தது என்று நீங்க கேட்கவே இல்லையே, ஏ என்றாள். நான் என்னத்துக்கம்மா கேட்கணும்? கேட்க எனக்கு என்ன பாத்தியதை என்றார் சாஸ்திரி. உங்களுக்கு பாத்தியதை உண்டு அப்பா. இந்த பணமெல்லாம் எனக்கு கொடுத்தவா உங்களுக்கு தெரிஞ்சவாதான். சாஸ்திரி வியப்புடன், எனக்கு தெரிஞ்சவாளா என்றார். ஆமா அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவாதான். எனக்கு தெரிஞ்சவா யாரம்மா? எனக்கு பணக்காராள் ஒத்தரையுமே தெரியாதே. சாவடி குப்பத்து ஏழைகளைத்தானே எனக்கு தெரியும். அடிய பிடிச்சு எல்லாம் சொல்றேன், கேட்கறேளா அப்பா? பேஷா சொல்லுமா, கேட்கிறேன். நீயா சொல்லாம போனா நான் ஒண்ணுமே உன்னை கேட்க வேண்டாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். நாங்க எல்லாருமாக சேர்ந்து உன்னை சந்தியில விட்டுட்டோம். அப்படி விட்டுட்ட எங்களுக்கு உன்னை பத்தி கேட்க என்ன பாத்தியதைன்னு பேசாம இருந்தேன். ஐயோ அப்பா, உங்க மாதிரி மனசு எல்லாருக்கும் இருக்கப்படாதா என்று சாவித்ரி சொல்லி பெருமூச்சு விட்டாள். பிறகு சொன்னாள், ஆமா, எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தியில தான் நிறுத்தினேள். இந்த சென்னப்பட்டணத்து தெருக்கள்ல தடவை நான் அனாதையா அலைஞ்சேன். ஒரு தடவை பாட்டுவாதியார் சம்பு சாஸ்திரி விலாசம் தெரியுமான்னு கேட்டுண்டு அலைஞ்சேன். இன்னொரு தடவை கையில குழந்தையையும் எழுத்துண்டு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில குழந்தையும் நானுமா ஜலத்துல மூழ்கி செத்து போறதுன்னு தண்ணியில இறங்கினேப்பா. எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து சேர்ந்தேள். அத்தியாயம் 64. கர்வபங்கம். பாரத் விலாஸ் ஹோட்டலில் அறை ஒன்றில் ஸ்ரீதரன் முன்னும் பின்னுமாக உலாத்திக் கொண்டிருந்தான். அவனுடைய மனம் பெரிதும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பது நன்றாய் தெரியவந்தது. அவனுடைய தலைமயிர் எப்போதும் போல் படிந்து அழகாக வாரிவிடப்பட்டிருக்கவில்லை. முகத்திலும் கவலைக்குறி காணப்பட்டது. அடிக்கடி வாய்க்குள்ளாக, என்ன முட்டாள்தனம், என்ன முட்டாள்தனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு சமயம் மேஜை அருகில் மேஜை மீது கிடந்த ஒரு பத்திரிகையை எடுத்து பார்த்தான். அதில் சம்பு சாஸ்திரி, சாரு இவர்களுடைய படங்கள் வெளியாகியிருந்தன. படங்களுக்கு கீழே பின்வருமாறு எழுதியிருந்தது. நேற்று உமாராணி ஸ்ரீதரன் வழக்கில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிற்று. சம்பு சாஸ்திரியின் வளர்ப்பு குழந்தையான சாரு உண்மையில் அவருடைய பேத்தி, அதாவது உமாராணியின் குழந்தை என்று தெரிய வந்தது. விசாரணையின் போது உமாராணி மேல் குழந்தையை கொன்றுவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சமயத்தில் குழந்தை சாருவே மேற்படி ரகசியத்தை வெளிப்படுத்தியதும் கோர்ட்டில் பெரிய கலகலப்பு ஏற்பட்டது. ஸ்ரீதரன் இதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடி நடக்கத் தொடங்கினான். சுவரில் இருந்த கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்துவிட்டு, ஸ்ரீதரா, நீ மகா கெட்டிக்காரன். உன்னை போன்ற கெட்டிக்காரன் உலகத்திலேயே கிடையாது. உன் குழந்தையேதான் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்து விட்டாளே, இனிமேல் உனக்கு என்ன குறை என்றான். நேற்று கோர்ட்டில் சாரு, நானும் எத்தனையோ அப்பா பார்த்திருக்கேன், ஆனா உங்களை போல அம்மா மேல கேஸ் போட்ட அப்பாவை பார்த்ததே இல்ல என்று சொன்னது அவன் மனத்தை அப்படி உறுத்தி கொண்டிருந்தது. இதே சமயத்தில் உமாராணியின் வீட்டு டிராயிங் ரூமில் இதே விஷயத்தை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது. உமாவும் சம்பு சாஸ்திரியும் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லானும் அவனுடைய மனைவியும் கீழே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். நல்லான் உமாவை பார்த்து, குழந்தைய கொன்னுட்டேன்னு ஒரே புழுகா புழுகினீங்களே, எப்படியம்மா உங்களுக்கு மனசு வந்தது என்று கேட்டான். இருக்கட்டும் நல்லான்,
நான் ஊரை விட்டு கிளம்புற போது இனிமே நீதான் ஐயாவை கவனிச்சுக்கணும்னு சொன்னேன். நீயும் சரின்னியே, அந்த வாக்க நீ காப்பாத்தினாயா என்றாள் உமா. அது என் மேல தப்புதான். எஜமா நிலத்தை வித்துட்டாங்கங்கிற கோபத்துல புறப்பட்டு வந்துட்டேங்க. ஆனா நீங்க மட்டும் இத்தனை நாளா அப்பாவை அடியோட மறந்துட்டு இருந்தீங்களே, அது மாத்திரம் சரியா என்றான் நல்லான். அப்போது சம்பு சாஸ்திரி குறுக்கிட்டு, சரியா போச்சு, மறுபடியும் பழைய கதையையே எடுத்துட்டேளா? சந்தோஷமா இருக்கிற சமயத்துல போனது எல்லாம் பத்தி ஏன் பேசுற நல்லான் என்றார். எல்லாம் சந்தோஷந்தாங்க. ஆனா கோட்டு கீட்டு கேசு கீசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அதுதான் நல்லா இல்லைங்க. மாப்பிள ஐயா முன்ன பின்ன எதுவாச்சும் செய்திருந்தாலும் அதையெல்லாம் குழந்தை பொறுத்துக்கிட்டு தான் போனுங்க என்றான் நல்லான். அப்போது நல்லான் மனைவி, சரதா சும்மாரு, அவங்களுக்கு தெரியாததுக்கு நீதான் யோசனை சொல்ல வந்துட்ட என்றாள். இந்தா உன்னை யாரு கேட்டா, நீ வாய மூடிக்கிட்டரு என்றான் நல்லான். அடாடா, எனக்காக பாவம், நீங்க சண்டை போட்டுக்காதீங்கோ என்றாள் உமா. அப்போது சாரு, இதையா சண்டைன்னு சொல்ற அம்மா? ஒவ்வொரு சமயம் இவா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா பயமா இருக்கும். மறுபடியும் உடனே சிநேகமா போயிடுவா என்றாள். ஆமாம் குழந்தை, எங்களை போல ஏழை ஜனங்கள்லாம் அப்படித்தான் சண்டை போட்டுக்குவோம், உடனே சிநேகமா போய்விடுவோம் என்றான் நல்லான். பிறகு எழுந்து நின்ற உமாவை பார்த்து, நான் போயிட்டு வரேன் அம்மா, எங்க சாவடி குப்பத்தை மறந்துடக்கூடாதுங்க, அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கணும் என்றான். கட்டாயம் வர நல்லான், நீயும் என்ன மறக்கக்கூடாது, அடிக்கடி இங்க வரணும். நல்லானும் அவனுடைய மனைவியும் வெளியே செல்ல அவர்களை பின்தொடர்ந்து சாருவும் போனாள். சற்று நேரம் சாவித்திரியும் சம்பு சாஸ்திரியும் மௌனமாயிருந்தார்கள். சம்பு சாஸ்திரி தொண்டையை கணித்துக் கொண்டார். ஏதோ பேசுவதற்கு 2-3 தடவை வாயெடுத்தார். ஆனால் தொண்டையை அடைத்துக் கொண்டபடியால் பேச்சு வரவில்லை. சாவித்ரி, என் பேரில் உங்களுக்கு ரொம்ப கோபமா அப்பா என்று கேட்டாள். எனக்கு உன் பேரில் கோபமா அம்மா? எனக்கு கோபமில்ல, ஆனா நீதான் பழைய கோபத்தையெல்லாம் விட்டுடணும். நல்லா சொன்னதை கேட்டியோ இல்லையோ? ஏழை ஜனங்க எல்லாம் சண்டை போட்டுண்டா உடனே சமாதானமா போயிடுவா என்று சொன்னேனே. எவ்வளவு பணம் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாதான் என்ன, மனத்துல கருணை தயாளம் இல்லாமற் போனா இந்த பணத்தினால எல்லாம் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஓம் பேரில் கோபமா? இல்ல அம்மா, எனக்கு கோபம் இல்ல, ஆனா நீதான் பழைய கோபத்தையெல்லாம் விட்டுடணும். நல்லா சொன்னதை கேட்டியோ இல்லையோ? ஏழை ஜனங்கெல்லாம் சண்டை போட்டுண்டா உடனே சமாதானமா போயிடுவா என்று சொன்னானே. எவ்வளவு பணம் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாதான் என்ன, மனத்துல கருணை தயாளம் இல்லாமற் போனா இந்த பணத்தினால எல்லாம் என்ன பிரயோஜனம்? சாவித்ரிக்கு இந்த உபதேசம் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்றாய் தெரிந்தது. அவள் குறுக்கிட்டு, அப்பா, கருணையும் தயாளமும் யாருக்கு வேணுமோ அவளுக்கு இந்த உபதேசம் எல்லாம் பண்ணுங்கோ. பணம் பணம் என்று கரிக்காதேங்கோ. குழந்தைக்கு கார்டியனாயிருந்து நீங்க தான் இந்த சொத்தையெல்லாம் வச்சு காப்பாத்தணும் என்றாள். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. குழந்தைக்கு நான் கார்டியனாவது, நீ உயில் எழுதுவதாவது, எதுக்காக அம்மா இந்த ஏற்பாடெல்லாம்? சாவித்ரி ஒரு நிமிஷம் சும்மா இருந்தாள். மறுபடியும் பேசிய போது சாஸ்திரியின் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆமா அப்பா, இந்த ஐஸ்வர்யமெல்லாம் எனக்கு எப்படி வந்தது என்று நீங்க கேட்கவே இல்லையே, ஏ என்றாள். நான் என்னத்துக்கம்மா கேட்கணும்? கேட்க எனக்கு என்ன பாத்தியதை என்றார் சாஸ்திரி. உங்களுக்கு பாத்தியதை உண்டு அப்பா. இந்த பணமெல்லாம் எனக்கு கொடுத்தவா உங்களுக்கு தெரிஞ்சவாதான். சாஸ்திரி வியப்புடன், எனக்கு தெரிஞ்சவாளா என்றார். ஆமா அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவாதான். எனக்கு தெரிஞ்சவா யாரம்மா? எனக்கு பணக்காராள் ஒத்தரையுமே தெரியாதே. சாவடி குப்பத்து ஏழைகளைத்தானே எனக்கு தெரியும். அடியே பிடிச்சு எல்லாம் சொல்றேன், கேக்குறேளா அப்பா? பேஷா சொல்லம்மா, கேக்குறேன். நீயா சொல்லாம போனா நான் ஒண்ணுமே உன்னை கேட்க வேண்டாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். நாங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை சந்தையில விட்டுட்டோம். அப்படி விட்டுட்ட எங்களுக்கு உன்னை பத்தி கேட்க என்ன பாத்தியதைன்னு பேசாம இருந்தேன். ஐயோ அப்பா, உங்க மாதிரி மனசு எல்லாருக்கும் இருக்கப்படாதா என்று சாவித்ரி சொல்லி பெருமூச்சு விட்டாள். பிறகு சொன்னாள், ஆமா, எல்லாருமா சேர்ந்து என்ன சந்தையில தான் நிறுத்தினேன். இந்த சென்ன பட்டணத்து தெருக்கள்ல 2 தடவை நான் அனாதையா அலைஞ்சேன். ஒரு தடவை பாட்டுவாதியார் சம்பு சாஸ்திரி விலாசம் தெரியுமான்னு கேட்டுண்டு அலைஞ்சேன். இன்னொரு தடவை கையில குழந்தையையும் எடுத்துண்டு எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில குழந்தையும் நானுமா ஜலத்துல மூழ்கி செத்து போறதுன்னு தண்ணியில இறங்கினேன். அப்ப எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து சேர்ந்தேன். உங்களுடைய குரலை கேட்டு கரை ஏறினேன். குரல் வந்த திக்க பிடிச்சுண்டு வந்தேன். புத்தர் கோவில் கிட்ட அப்பதான் நீங்க மேடையில படுத்துண்டேன். கொஞ்ச நேரம் மறைவா இருந்துட்டு நீங்க தூங்குன அப்புறம் குழந்தைய உங்க பக்கத்துல கொண்டு போட்டுட்டு தூரத்துல போய் ஒளிஞ்சுண்டு பார்த்தேன். சாவித்ரி,
என்ன பார்த்துட்டு பேசாம போக உனக்கு எப்படி மனசு வந்தது? குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு எப்படி உன் மனசு துணிஞ்சுது? அதுக்கு முன்னால 3 மாசம் நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி கேட்க மாட்டேன். அப்பா, என் மனசு அப்போ கல்லா போயிருந்தது. நீங்க முழிச்சுண்டு எழுந்திருந்து அழுத குழந்தைய எடுத்துண்டு தவியா தவிச்சேளே, அதை பார்த்து எனக்கு சிரிப்பு கூட வந்தது. அப்பாவால தானே நமக்கு இவ்வளவு கஷ்டமும் வந்தது, குழந்தைய வச்சுண்டு அவரே திண்டாடட்டும் என்று விட்டு விட்டு போய்விட்டேன். உங்க மனசும் உங்க தயாள குணமும் எனக்கு நன்னா தெரியுமோ இல்லையோ அப்பா, அதனால நீங்க குழந்தைய கைவிட மாட்டேள், காப்பாத்துவேள் என்று நிச்சயமா நம்பினேன். அது நிஜமா போச்சு அப்பா. சாவித்ரி, குழந்தை சாரு ஏன் பேத்தின்னு தெரிஞ்சதுல எனக்கு ஒரு கர்வபங்கம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? சாரு அனாத குழந்தை, அவளை எடுத்து வளர்த்து காப்பாத்தினோம் என்று கொஞ்சம் கர்வம் பட்டுருந்தேன். நமக்கு என்னத்துக்கு தொந்தரவு, போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்துடுவோம் என்று கொடுக்காம பராசக்தி ஆக்ஞேன்னு நினைச்சு குழந்தைய வளர்த்தேன். இப்போ தெரியறது, ரத்த பாசத்தினாலதான் அப்படி எனக்கு எண்ணம் உண்டாச்சுன்னு. இன்னொருத்தர் குழந்தையா இருந்தா அந்த மாதிரி எனக்கு தோணி இருக்குமோ என்னமோ. ரத்த பாசம் விடாது என்று நம்பிண்டுதான் குழந்தைய விட்டுட்டு போனேன் அப்பா. ஆனா நீ என்னத்துக்கு போன அதுதான் எனக்கு தெரியல சாவித்ரி. சொல்றேன் அப்பா, கல்கத்தாவிலையும் பட்டணத்திலையும் பட்ட கஷ்டத்தினால என் மனசு ரொம்ப வெறுத்து போயிருந்தது. ஆஸ்பத்திரியில நான் கிடந்த போது லேடி டாக்டர்களையும் நர்ஸுகளையும் பார்க்க பார்க்க அவளை போல நாமும் ஏன் சுதந்திரமா ஜீவனம் பண்ணக்கூடாது, எதுக்காக புருஷாலையே நம்பிண்டு இருக்கணும்னு தோண ஆரம்பிச்சுது. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்த நர்ஸுகிட்ட அதை சொன்னேன். அவ ஒரு நாள் ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்து காட்டினா. அதுல ஒரு விளம்பரம் போட்டிருந்தது. பம்பாயில யாரோ ஒரு பணக்காரி இருக்கா, அவளுக்கு தோழியா இருக்க நம்ம பக்கத்து பெண் வேணும், ஆனா குழந்தை கிழந்த இருக்கக்கூடாது என்று விளம்பரத்துல இருந்தது. ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வந்ததும் எத்தனையோ பணக்காரா வீடுகள்ல வேலைக்கு அலைஞ்சேன். எல்லாரும் குழந்தைக்காரி வேண்டாம் குழந்தைக்காரி வேண்டாம்னு சொன்னா. அது மேலதான் செத்து போயிடலாம்னு தீர்மானிச்சேன். அப்போ உங்களை பார்த்ததும் குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டா எங்கேயாவது வேலை சம்பாதிச்சுக்கலாம்னு தோணித்து. இந்த ஊர்லயே இருந்தா எப்படியும் உங்களை பார்க்கும்படியா ஆயிடும் என்று பம்பாயில விளம்பரம் பண்ணியிருந்தவாளின் விலாசத்தை தெரிஞ்சுட்டு பம்பாய்க்கு போனேன். என்ன துணிச்சல் சாவித்ரி உனக்கு! யாரோ முன்ன பின்ன தெரியாதவாளின் விளம்பரத்தை நம்பிண்டா பம்பாய்க்கு போன? அப்படி நான் நம்பிண்டு போனது வீணா போகல அப்பா. தாலி கட்டிய புருஷன் கைவிட்டு விட்டார், பெற்ற அப்பா கைவிட்டு விட்டார், கடவுளும் கைவிட்டு விட்டார்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு அந்த பெரிய மனுஷிய அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தாள். ஆமா, பம்பாயில இருக்கவா எதுக்காக மெனக்கட்டு தமிழ்நாட்டு பெண் வேணும்னு விளம்பரம் பண்ணினா? அந்த அம்மா பம்பாயில இருந்த போதிலும் உண்மையிலே அவ நம்ம பக்கத்து மனுஷாதான். அவளுக்கு குழந்தை குட்டிகள் இல்ல. அந்த அம்மாளின் புருஷனுக்கு உடம்பு சரியா இல்லாதபடியால் கப்பல் பிரயாணம் செய்தால் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். அதன் மேல் அவர்கள் ஐரோப்பாவுக்கு பிரயாணம் புறப்பட இருந்தார்கள். போகிற போது அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு தமிழ் பேசுற பெண்ணா ஒருத்தி அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சாளாம். அதனாலதான் குழந்தை உதவாதுன்னு விளம்பரத்துல எழுதியிருந்தாளாம். சரி, அப்புறம் அவர்களுடனே நான் சீமைக்கெல்லாம் போய்விட்டு வந்தேன் அப்பா. அந்த அம்மா நான் போனது முதல்ல என் பேரில் ரொம்ப பிரியமா இருந்தா. தம் வயித்துல பிறந்த குழந்தை மாதிரி என்னை வச்சு காப்பாத்தினாள். அவர்கள் வெகு காலமாக இங்கிலீஷ்கார தோரணையில வாழ்ந்தவர்கள். எனக்கு இந்த நாகரிகமெல்லாம் அவர்கள்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த அம்மாவின் புருஷன் உடம்பு தேராமல் இறந்து போனார். அந்த அம்மாளும் அது முதல் நாளுக்கு நாள் மெலிந்து போன வருஷத்தில் இறந்து போனாள். அவர்கள்தானப்பா எனக்கு இந்த சொத்தையெல்லாம் கொடுத்தது. ஆனா யாரோ எனக்கு தெரிஞ்சவாள்னு சொன்னியே அம்மா. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சவாதான், உறவு கூட. உறவா? எனக்கா? குழந்தை, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ரொம்ப நாள் வரையில் நான் யார் இன்னார்னு ஒன்னும் அவளுக்கு சொல்லவே இல்ல. புருஷன் கைவிட்டு விட்டு எங்கேயோ போயிட்டார்னு மட்டும் சொல்லியிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னால அந்த அம்மா ஒரு நாளைக்கு என்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டாள். அதுக்கு மேல ஊரு பேரு எல்லாம் விவரமா சொன்னேன். உங்க பேரை சொல்லி நான் உங்க பொண்ணு என்றதும் அந்த அம்மா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டா. அந்த அம்மா யார் தெரியுமா அப்பா? சாவித்ரி, சாவித்ரி, நீ என்ன சொல்ல போற? என் உடம்பெல்லாம் நடுங்கறதே என்றார் சாஸ்திரி. ஆமா அப்பா, அந்த அம்மாள் என் அத்தை மீனாதான் என்றாள் சாவித்ரி. அத்தியாயம் 65. மீனாவின் கணவன். அந்த அம்மாள் என் அத்தை மீனாதான் என்று சாவித்ரி சொன்னதும் ஷம்பு சாஸ்திரி, குழந்தை கொஞ்சம் இரு, என்னமோ பண்றது என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் சாய்ந்தார். சாவித்ரி கலவரமடைந்து, டாக்டர் அழைச்சிட்டு வர சொல்லட்டுமா அப்பா என்றாள். வேண்டாம்மா, எனக்கு உடம்பு ஒன்றுமில்ல, நெஞ்சுதான் படபடக்கிறது என்றார். அப்போது சம்பு சாஸ்திரியின் மனக்கண்ணில் முன்பு சரியாக 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் எதிரில் அப்போது நடப்பது போல் தோன்றியது. மீனாவுக்கு கல்யாணமாகி 5-6 வருஷம் ஆகிவிட்டது.
அவளுடைய புருஷனை பற்றி ஒரு தகவலும் தெரியவில்லை. சிலர் அவன் அக்கரை சீமைக்கு போய்விட்டார் என்று சொன்னார்கள். வேறு சிலர் அவன் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டதாக கூறினார்கள். ராமச்சந்திரன் திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபடியாலும் அந்த கல்லூரியை நடத்திய ரோமன் காத்தலிக் பாதிரிமார்கள் அப்போது மதமாற்றும் வேலையில் ரொம்பவும் தீவிரமாயிருந்தபடியாலும் அவன் கிறிஸ்தவனாகிவிட்டான் என்னும் வதந்தி நம்பக்கூடியதாய் இருந்தது. இந்த நிலைமையில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் பிரசித்தமான மகாமக உற்சவம் வந்தது. சம்பு சாஸ்திரி தம்முடைய குடும்பத்தாரையும் அழைத்துக்கொண்டு கும்பகோணத்துக்கு போனார். குடும்பத்தார் என்றால் சாஸ்திரியின் முதல் மனைவி பாக்யம், தங்கை மீனா, வயதான அத்தை இவர்கள்தான். கும்பகோணத்தில் கடலங்குடி தெருவில் சம்பு சாஸ்திரி ஜாகை போட்டிருந்தார். மகாமகத்துக்கு 4 நாளைக்கு முன்னாலேயே போய்விட்டார். மகாமகத்தன்று எல்லாரும் மாமாங்க குளத்திற்கு ஸ்நானம் செய்ய போனார்கள். ஜனக்கூட்டம் ரொம்ப அதிகமாயிருந்தபடியால் ஒருவருக்கொருவர் பிரிந்து போனாலும் தனித்தனியாக ஜாகைக்கு வந்து சேர்ந்துவிட வேண்டுமென்று பேசிக்கொண்டார்கள். கூட்டத்தில் திருட்டு பயத்தை உத்தேசித்து ஸ்திரீகள் நகை நட்டுகளையெல்லாம் கழற்றி வைத்துவிட்டு வந்தார்கள். மாமாங்க குளத்தில் ஸ்நானம் செய்யும் வரையில் எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். கரையேறும்போது ஒன்றாக ஏறினார்கள். ஆனால் ஜாகைக்கு போய் சேர்ந்ததும் பார்த்ததில் மீனாவை மட்டும் காணோம். கூட்டத்தில் பிரிந்து போயிருப்பாள், ஜாகைதான் தெரியுமே, தானே வந்துவிடுவாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வெகு நேரம் வரையில் வராமற் போகவே கவலை உண்டாயிற்று. சாஸ்திரி மீனாவை தேடுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய மனைவி பாக்யம் ஓடி வந்து ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தாள். கழற்றி வைத்த நகைகளை எடுத்து பூட்டிக் கொள்வதற்காக ட்ரங்க் பெட்டியை திறந்ததாகவும் அதில் இந்த கடுதாசி இருந்ததாகவும் சொன்னாள். கடுதாசியில் பின்வருமாறு எழுதியிருந்தது: அண்ணா, இந்த ஜன்மம் எனக்கு பிடிக்கவில்லை. அவரை பிரிந்து என்னால் வாழ முடியாது. நான் போகிறேன். நீயும் மன்னியும் என்னை மன்னித்து விடுங்கள். மீனா. இதை படித்து சாஸ்திரி பைத்தியம் பிடித்தவர் போல் ஆனார். அந்த மகாமக கூட்டத்தில் கும்பகோணத்தின் வீதிகளில் மீனா மீனா என்று கூவிக்கொண்டு அலைந்தார். கூட்டத்தில் இடிப்பட்டோ குளத்தில் மூழ்கியோ செத்துப்போனவர்களை போலீசார் எடுத்து போட்டிருந்த இடத்துக்கெல்லாம் ஓடி மீனாவின் பிரேதமாயிருக்குமோ என்று பதைபதைப்புடன் பார்த்தார். ஆனால் மீனாவோ அவளுடைய உயிரில்லாத உடலோ கிடைக்கவே இல்லை. 2 நாள் இப்படி சொல்ல முடியாத வேதனையும் துன்பமும் அனுபவித்துவிட்டு சாஸ்திரி தன் மனைவியையும் அத்தையையும் அழைத்துக்கொண்டு ரயில் ஏறப்போனார். அவர்களை ஊரில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வந்து தேட வேண்டுமென்பது அவருடைய எண்ணம். ரயில்வே ஸ்டேஷனில் மகாமக கூட்டத்தை கொண்டு போவதற்காக அரை மணிக்கு ஒரு ரயிலாக கிளம்பிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு ரயில் வந்து பிளாட்பாரத்தில் நின்றதும் ஜனங்கள் மோதிக்கொண்டு போய் ஏறினார்கள். சாஸ்திரியாரால் இந்த கூட்டத்தில் முண்டியடித்து ரயில் ஏற முடியவில்லை. அவர் வந்த பிறகு 3 ரயில் போய்விட்டது. 4வது ரயிலிலும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் 4வது ரயில் கிளம்பிய போது அந்த ரயிலில் 2ஆம் வகுப்பு வண்டி ஒன்றில் சாஸ்திரி ஓர் அதிசயத்தை கண்டார். அந்த நம்ப முடியாத காட்சியை அவர் கண்டபோது அவருடைய நெஞ்சில் கூரிய ஈட்டியை செலுத்துவது போல் இருந்தது. அவள் மீனாதான், சந்தேகமில்லை. கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் சாஸ்திரியை கண்டதும் அவளுடைய முகமடைந்த மாறுதலினால் சந்தேகம் நிவர்த்தியாகிவிட்டது. கண்விழி தெரித்து விழுந்துவிடும் போலிருந்தது அவள் சாஸ்திரியை பார்த்த பார்வை. மீனாவுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். அவன் நம் ஊர்க்காரனில்லை, வடக்கத்தியன். பார்சிக்காரர்களைப் போல் தொப்பியும் உடுப்பும் அணிந்து கேராகிருதா மீசையுடன் தோன்றினான். மீனா வெளிப்புறம் நோக்குவதையும் பிளாட்பாரத்தில் சம்பு சாஸ்திரி நிற்பதையும் கண்ட அந்த பார்சிக்காரன் சட்டென்று ரயிலின் ஜன்னல் கதவை தூக்கி சாத்தினான். அப்போது அவனுடைய கை மீனாவின் தோளின் மேல் இருந்தது. இதெல்லாம் அரை நிமிஷத்தில் நடந்தவை. அவன் ஜன்னல் கதவை தூக்கும்போது ரயில் நகரத் தொடங்கிவிட்டது. மீனா மீனா என்று கதறிக்கொண்டே சம்பு சாஸ்திரி நகருகிற ரயிலோடு தாமும் நடந்தார். அவர் 4 அடி நடப்பதற்குள் ஒரு போர்ட்டர் வந்து அவரை பிடித்து நிறுத்தினான். வண்டி போய்விட்டது. பிறகு சாஸ்திரி நெடுங்கரைக்கு வந்தார். கடுதாசியில எழுதியிருந்தபடி மீனா செத்து போயிருக்க கூடாதா? சுவாமி, இந்த பாப காரியத்தை செய்ய வேண்டுமா என்று அவருடைய உள்ளம் கொந்தளித்தது. என்ன பொறுத்தவரையில இனிமே அவ செத்தவள்தான் என்று தீர்மானித்தார். ஊராருக்கும் மீனா மாமாங்க குளத்துல மூழ்கி செத்துப்போனாள் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒருவித வெறுப்போடு இப்படி சொன்னபடியால் ஊரார் அவர் சொன்னதை நம்பவில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சம்பவமும் அவர்கள் காதுக்கு அரைகுறையாக எட்டிவிட்டது. எனவே அவர்கள் தத்தமுக்கு தோன்றியபடி சொல்லி வந்தார்கள். யாரோ வடக்கத்தியாள பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டாள் என்று சிலரும், கிறிஸ்தவனா போன ஆம்படையானோடு சம்பு சாஸ்திரியே கூட்டி அனுப்பிவிட்டார் என்று வேறு சிலரும் கூறி வந்தார்கள். மேற்சொன்ன சம்பவத்திற்கு பிறகு சம்பு சாஸ்திரியின் வாழ்க்கையில் எவ்வளவோ மாறுதல்கள் நடந்துவிட்டன. எத்தனையோ சுகதுக்கங்களை அனுபவித்து விட்டார். ஆனால் அவருடைய இருதய அந்தரங்கத்தில் மீனாவின் ஞாபகம் குடிக்கொண்டிருந்தது. சம்பு சாஸ்திரி மீனாவிடம் அன்பு கொண்டிருந்தது போல் வேறு யாரிடமும் வைக்கவில்லை.
பிற்காலத்தில் சாவித்திரியிடமும் சாருவிடமும் வைத்த அன்பு கூட அடுத்தபடி என்றே சொல்ல வேண்டும். ஆகையால் மீனாவையும் அவளுடைய பாப காரியத்தையும் மறப்பதற்கு அவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. சாவித்ரி மீனாவை பற்றி இப்போது சொன்னதும் சாஸ்திரியின் உள்ளத்தில் புதைந்து கிடந்த உணர்ச்சியெல்லாம் பொங்கி எழுந்தது. உணர்ச்சி மிகுதியினால் உடம்பு நடுங்கிற்று. கொஞ்சம் படபடப்பு அடங்கி பேசும் சக்தி வந்ததும், குழந்தை, நிஜமாக மீனாதானா உனக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினாள்? அந்த பாப ஜன்மத்தின் சொத்துதானா இதெல்லாம் என்றார். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கோ அப்பா. என் அத்தைய பாப ஜன்மம் என்று சொல்கிறவாளுக்கு 17-16 ஜென்மத்திலும் விமோச்சனம் கிடையாது என்றாள் சாவித்ரி. அப்போது சாஸ்திரிக்கு பளிச்சென்று இன்னொரு ஞாபகம் வந்தது. குழந்தை சாவித்ரி, அவ 2 பேரும் நம்ம பக்கத்து மனுஷாதான் என்று சொன்ன போல இருக்கே என்று ஆவலுடன் கேட்டார். ஆமா அப்பா, அத்தையோட நீங்க ரயில்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, என் அத்தின் பேர் ராமச்சந்திர ஐயர் தான் என்றாள் சாவித்ரி. சம்பு சாஸ்திரி சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து, நிஜமா சாவித்ரி, நிஜந்தானா சொல்ற என்று அலறினார். சத்தியமா அப்பா என்றாள் சாவித்ரி. சாஸ்திரி உடனே சாந்தமடைந்தவராய், ஆனா ஏன் நிஜமா இருக்கக்கூடாது? பராசக்தி அருளால என்னென்ன அதிசயமெல்லாம் நடந்திருக்கிறது, இதுவும் தான் ஏன் நிஜமா இருக்கப்படாது என்று தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். சாவித்ரி சொன்னாள், அப்பா, அத்திம்பேர் மேல அப்போது ஏதோ ராஜாங்க துரோக கேஸ் இருந்துதான். அந்த காலத்துல, அதாவது மகாத்மா காந்தி தலைவரா வரத்துக்கு முன்னால வெடிகுண்டு போட்டாத்தான் நம்ம தேசத்துக்கு விடுதலை கிடைக்கும்னு சில பேர் முட்டாள்தனமா நினைச்சுட்டு இருந்தாளாம். அந்த மாதிரி ஒரு வெடிகுண்டு கேஸ்ல அத்திம்பேர் அகப்பட்டு இருந்தாராம். அதுல தப்பிக்கிறதுக்காக அவர் பார்சிக்காரர் மாதிரி வேஷம் போட்டு இருந்தாராம். கும்பகோணத்துல மாமாங்கத்துக்கு முதனா அவர் அத்தைய பார்த்துட்டு கூட்டத்துல உங்களிடமிருந்து பிரியற சமயம் பார்த்துட்டு இருந்து, உங்க அண்ணா கிட்ட கூட சொல்லாம என்னோட வரதா இருந்தா வா என்று கூப்பிட்டாராம். அத்தை சம்மதிச்சு உங்களுக்கு கடிதம் எழுதி வச்சுட்டு அவரோட கிளம்பி போனாளாம். அவ செத்து போய்விட்டதாக நீங்க நினைச்சுக்கணும்னு அத்தைக்கு எண்ணமா. ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல உங்களை பார்த்ததும் அவளை நீங்க தெரிஞ்சுண்டேளோ என்னமோ, என்ன நினைச்சுண்டேளோ என்னமோன்னு அத்தைப்பட்ட மனவேதனைக்கு அளவே இல்லையாம். இருந்தாலும் அத்திம்பேர் மேல கேஸ் இருந்தபடியால அப்படி உங்களிடம் சொல்லிக்காம போக வேண்டியதா ஆச்சா. இதையெல்லாம் உங்ககிட்ட விவரமா சொல்லி அத்தைய நீங்க மன்னிச்சுக்கணும்னு கேட்டுக்க சொன்னா அப்பா. சாவித்ரி, நான் என்ன சொல்ல போறேன்? 25 வருஷமா என் மனசுல இருந்த புண்ணு இன்னைக்குத்தான் ஆரித்து என்றார் சாஸ்திரி. மீனாவையும் அவளுடைய புருஷனை பற்றியும் சாவித்ரி எவ்வளவுதான் சொன்னாலும் சம்பு சாஸ்திரி திருப்தி அடையவில்லை. மேலும் மேலும் அவர்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். சாவித்திரிக்கும் அவர்களை பற்றி பேச பிரியமாயிருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னிடம் அவர்கள் காட்டிய அன்பை பற்றியும் சலிப்படையாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள். அத்தையும் அத்திம்பேரும் பல இடங்களில் அலைந்து திரிந்து கடைசியில் அத்திம்பேர் லாலா ராம்சந்திர ராய் என்ற பெயருடன் ஒரு பெரிய இரும்பு வியாபாரியின் கடையில் வேலைக்கு அமர்ந்தது. வியாபார நுட்பங்களை தெரிந்து கொண்டு தாமே இரும்பு வியாபாரம் ஆரம்பித்தது. ஐரோப்பிய மகாயுத்தத்தின் பலனாக அவருக்கு ஏராளமான லாபம் வந்து பெரிய பணக்காரரானது. எல்லாம் தான் அத்தையிடம் கேட்டபடி கதை கதையாக சொன்னாள். அப்பா, இந்த ஊர் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கே நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேனே, ஏன் தெரியுமா என்று சாவித்ரி கேட்டாள். சாரு அந்த ஆஸ்பத்திரியில பிறந்தா என்றுதான் சொன்னாயே அம்மா என்றார் சாஸ்திரி. அது வாஸ்தவந்தான் அப்பா, ஆனா அதற்காக அவ்வளவு பெரிய தொகையை நானாகவே கொடுத்து விடவில்லை. அத்தையின் விருப்பத்தின்படிதான் கொடுத்தேன். நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல கேட்டு அத்தை கண்ணீர் விட்டு அழுதா. அவ்வளவு கஷ்டப்பட்ட சமயத்தில் எனக்கு இந்த மீனாட்சி ஆஸ்பத்திரியில அடைக்கலம் கிடைத்தது என்பது அத்தையின் மனத்தை உருக்கி விட்டது. ஆஸ்பத்திரியின் பெயரும் தன்னுடைய பெயராய் இருந்தபடியால் இதில் பகவானுடைய ஆக்ஞை இருப்பதாக நினைத்து தன்னுடைய சொத்தில் பாதிய அந்த ஆஸ்பத்திரிக்கு நன்கொடையாக கொடுக்க வேண்டுமென்றும் பாக்கிய நான் வைத்து காப்பாற்றி என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டுமென்றும் சொன்னாள். அதன்படியேதான் 5 லட்சம் ரூபாய் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தேன்ப்பா என்றாள். இதையெல்லாம் அறிந்து சம்பு சாஸ்திரி எவ்வளவோ சந்தோஷமடைந்தார். மீனாவின் பேரில் தாம் கொண்ட சந்தேகம் தவறு என்று தெரிந்ததோடு அல்லாமல் தன் குழந்தைக்கு அடைக்கலம் அளித்தவள் அவள்தான் என்பதும் அவளுடைய சொத்துதான் இப்போது சாவித்திரியிடம் இருப்பது என்பதும் சாஸ்திரிக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி அளித்தது. ஆனாலும் அவருடைய ஆனந்தம் பரிபூர்ணமடைவதற்கு தடையாக இன்னும் ஒரே ஒரு குறை இருக்கத்தான் செய்தது. நடந்து போனதையெல்லாம் சாவித்திரியும் ஸ்ரீதரனும் மறந்து மனம் ஒத்து வாழ வேண்டுமென்று அவர் விரும்பினார். கேஸில் சாவித்திரியின் பக்கம் தோற்று ஸ்ரீதரன் ஜெயித்தால்தான் இந்த விருப்பம் நிறைவேறுமென்று அவர் எண்ணினார். எனவே, சுவாமி பகவானே, ஸ்ரீதரன் ஜெயிக்கட்டும், சாவித்திரி தோக்கட்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனை பலித்தது. அத்தியாயம் 66. தீர்ப்பு.
சென்னை ஹைகோர்ட்டின் சரித்திரத்தில் இந்த உமாராணி ஸ்ரீதரன் வழக்கைப் போல் ஜனங்களின் மனத்தை கவர்ந்த வழக்கு வேறு நடந்ததில்லை என்று சொல்லலாம். 4 பேர் கூடுமிடங்களிலெல்லாம் இதே பேச்சாகத்தான் இருந்தது. கேஸ் நடக்கும் தினங்களில் மாலை வேளையில் கடற்கரைக்கு போனால் வெண்மணலில் கும்பல் கும்பலாக உட்கார்ந்திருந்தவர்களுடைய பேச்சில் உமாராணி ஸ்ரீதரன் என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய நிலையில் இருந்தன. அநேகம் பேர் கையில் அன்று வந்த பத்திரிகையை பிரித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். தினசரிகளில் லீகல் காலம் என்று சொல்லப்படும் கோர்ட் நடவடிக்கைகள் பிரசுரிக்கும் பத்திக்கு இவ்வளவு முக்கியம் இதற்கு முன் எப்போதும் ஏற்பட்டது கிடையாது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த வழக்கு விஷயத்தில் ஸ்திரீகள் காட்டிய ஸ்ரத்தையே ஆகும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பெண்மணிகள் 2-3 பேர் சேர்ந்தால் உடனே உமாராணியின் பேச்சுதான் கிளம்பும். அபிப்பிராய பேதங்கள், வாத பிரதிவாதங்கள் இல்லாமல் இல்லை. பொதுவாக இளம்பெண்கள் எல்லாரும் உமாராணியின் கட்சியில் பேசினார்கள். ஆமா, அவ கேட்பது நியாயந்தானே. புருஷர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு கேள்வி முறை கிடையாது. பொம்மநாட்டிகள் மட்டும் எப்போதும் அடிமையாயிருக்க வேண்டுமென்று எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? அது என்ன நியாயத்தில் சேர்ந்தது? நன்றாய் சொன்னாள், புருஷனுக்கு ஜீவனாம்சம் தருகிறேன் என்று. இம்மாதிரி படித்த யுவதிகளும் மாதர் விடுதலை இயக்கத்தில் சேர்ந்த மாத சிரோமணிகளும் பேசினார்கள். பழைய கர்நாடகத்தில் பற்றுள்ள வயதான ஸ்திரீகளோ, இது என்ன அநியாயம், புருஷனுக்கு பொண்டாட்டி ஜீவனாம்சம் கொடுக்கறதாமே, அப்படி அந்த உமாராணி நடுக்கோட்ல சொன்னாளாமே, என்ன இருந்தாலும் ஒரு பொம்மநாட்டிக்கு இவ்வளவு தைரியம் ஆகுமோ என்றார்கள். இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்து கொண்டிருந்தன. சுதந்திர ஸ்திரீ சமாஜத்தை சேர்ந்த ஸ்திரீகள் சிலர் உமாராணியிடம் அனுதாபம் காட்டுவதற்காக பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டுமென்றும் உமாராணியின் பக்கம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதாக நீதிபதிக்கு ஒரு மகஜர் அனுப்ப வேண்டுமென்றும் முயற்சி செய்தார்கள். இம்மாதிரியெல்லாம் செய்வது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட்டை அவமதிக்கும் குற்றமாகும் என்று சிலர் எடுத்துக்காட்டியதன் மேல் மேற்படி முயற்சி கைவிடப்பட்டது. இப்படி ஜனங்களிடையே அளவில்லாத ஆவலையும் பரபரப்பையும் உண்டு பண்ணியிருந்த வழக்கில் கடைசியாக தீர்ப்பு சொல்லும் நாள் வந்தது. அன்று சாயங்காலம் தினசரி பத்திரிகைகளுக்கு ஏற்பட்ட கிராக்கி காந்தி மகான் கைதான அன்று ஏற்பட்ட கிராக்கிக்கு சமமாக இருந்தது. நீதிபதி இரு சார்பு வாதங்களையும் சாங்கோபாங்கமாக எடுத்து அலசி ஆராய்ந்துவிட்டு கடைசியில் பின்வருமாறு தீர்ப்பை முடித்திருந்தார். பிரதிவாதியாகிய ஸ்ரீமதி உமாராணி தம்முடைய கட்சியை மிகவும் பாராட்டத்தக்க முறையில் எடுத்து சொன்னார். அவருடைய வாழ்க்கை வரலாறு கல் நெஞ்சையும் உருக்கக்கூடியதாகும். இந்து சமூக வாழ்க்கையிலுள்ள அநீதிகளுக்கு அவர் ரொம்பவும் உள்ளானவர் என்று நிச்சயமாய் தெரிகிறது. எல்லா விதத்திலும் அவர் தம்முடைய அனுதாபத்துக்கு பாத்திரமாயிருக்கிறார். தர்மமும் நியாயமும் பிரதிவாதியின் கட்சியில்தான் இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக சட்டம் அவர் கட்சியில் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வேணுமென்று அவர் கேட்பது தர்ம நியாயமாய் இருக்கலாம். ஆனால் அவருடைய கோரிக்கையை இப்போதுள்ள சட்டம் அங்கீகரிக்கவில்லை. சட்டம் பிசகானதாயிருந்தால் அதை திருத்த வேண்டியது சட்ட நிபுணர்கள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய கடமை. நான் இப்போது அமுலில் உள்ள சட்டத்தின்படிதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். சாதாரணமாக ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி தன்னுடன் வசிக்க வேண்டுமென்று கோருவதற்கு பாத்தியதை உண்டென்று சட்டம் சொல்கிறது. இந்த வழக்கில் பிரதிவாதியை வாதி கொடூரமாக ஹிம்சித்ததாய் ருசுவாகவில்லை. ஆகவே உமாராணி என்கிற சாவித்திரி அம்மாள் அவளுடைய புருஷன் ஸ்ரீதரன் என்பவருடன் சேர்ந்து வசிக்க வேண்டும் என்பதாக தீர்ப்பளிக்கிறேன். இந்த தீர்ப்பு வெளியான அன்று எங்கே பார்த்தாலும் ஒரே கிளர்ச்சியாக இருந்தது என்று சொல்ல வேண்டியதில்லை. பெரும்பாலோர் தீர்ப்பு ரொம்ப அநியாயமான தீர்ப்பு என்றுதான் நினைத்தார்கள். ஜட்ஜி என்ன பண்ணுவார், சட்டம் அவ்வளவு லட்சணமா இருக்கு என்று சிலர் சொன்னார்கள். என்ன கோட்டு, என்ன சட்டம் வேண்டியிருக்கு என்று விரக்தியாக பேசினார்கள் சிலர். சட்ட புத்தகங்களையெல்லாம் வச்சு பெட்ரோலை ஊற்றி நெருப்ப வைக்கணும் என்று சொன்ன தீவிரவாதிகளும் உண்டு. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன்தான், பொம்மநாட்டி பொம்மநாட்டிதான், துர மகளானாலும் பாரி, புருஷனுக்கு அவ ஊழியக்காரி என்று சொல்லி சந்தோஷப்பட்டவர்களும் இல்லாமற் போகவில்லை. தீர்ப்பு சொன்ன மறுநாள் வக்கீல் ஆபத்சகாயமையர் வழக்கம் போல் உமாராணியை பார்க்க வந்தார். அவருக்கு ரொம்பவும் மனம் சோர்ந்து போயிருந்தது என்பதை அவருடைய முகம் காட்டிற்று. நான் அப்போதே சொன்னேன், கேஸ் ஜெயிப்பது நிச்சயமில்லை என்று. நீங்க பிடிவாதமாக கேஸ் நடக்கத்தான் வேண்டும் என்றீர்கள். கடைசியில நான் பயந்தபடியேதான் ஆச்சு. தோற்று போனோம் என்றார். தோற்று போனோமா? யார் சொன்னது வக்கீல் சார்? உண்மையில் நமக்குத்தான் ஜெயம். நான் எனக்காக மட்டும் இந்த கேஸை நடத்தினேன் என்றா நினைக்கிறீர்கள்? பெண் குலத்துக்காகவே அல்லவா நடத்தினேன். புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு செய்யும் அநீதிகள் வெளியாகட்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த நோக்கத்தில் நான் ஜெயமடைந்து விடவில்லையா? என்னுடைய கட்சியில்தான் நியாயம் இருக்கிறது என்று ஜட்ஜு சொல்லிவிடவில்லையா? சர்க்கார் சட்டமும் சமூக சட்டமும் பெண் குலத்துக்கு பெரிய அநீதி செய்கின்றன என்று தெரிந்து போய்விடவில்லையா?
எனக்கு இதுவே போதும், கேஸ் தோற்றதனால் மோசமில்ல என்று உமாராணி விடுவிடு என்று பேசினாள். என்ன இருந்தாலும் ரசாபாசமாகத்தானே போச்சு அம்மா. இவ்வளவு கேசு கீசு எல்லாவற்றிற்கும் பிறகு அவரோட நீங்க சேர்ந்து வாழறதுன்னா கஷ்டமில்லையா? அதைவிட முன்னமே சமரசமா போயிருந்தா நன்னா இருக்காதா என்றார் ஆபத் சகாயமையர். அவரோட சேர்ந்து வாழறதா நானா என்று சொல்லி உமாராணி இகழ்ச்சியாக சிரித்தாள். வக்கீல் சார், ஒருவேளை கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாகியிருந்தால் அவரோட வாழறதுக்கு நான் சம்மதிச்சிருப்பேன். நானே அவரிடம் போய், போனதெல்லாம் போகட்டும், இனிமே நாம புது வாழ்க்கை நடத்துவோம், சாருவை உத்தேசித்தாவது சண்டை போடாம இருப்போம் என்று சொல்லி இருப்பேன். ஆனா இப்ப அது முடியாது. கோர்ட்டு தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு புருஷனும் மனைவியும் சேர்ந்து வாழறது நடக்கிற காரியமா என்றாள். வக்கீலுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே குழப்பமாயிருந்தது. நீங்க என்ன சொல்றேள்? அப்பீல் பண்ணலாம்னு உத்தேசமா என்றார். அப்படியெல்லாம் பயப்படாதீங்கோ, நான் அப்பீல் கிப்பீல் பண்ண போறதில்ல. ஓஹோ, தெரிஞ்சுது. நான் முன்னமே சொன்னேனே, அந்த யோசனை இப்போ சேரேளாக்கும். வாஸ்தவந்தான். ஏதாவது பணத்தை காசை கொடுத்தா அந்த மனுஷன் வாங்கிட்டு போயிடுவான். பணம் காசு கொடுக்கறதா? இதெல்லாம் ஏன் பணம் இல்ல வக்கீல் சார், என் அத்தை பணமாக்கோ. அதை துர்விநியோகம் செய்ய எனக்கு என்ன பாத்தியதை என்றாள் உமா. பிறகு, எங்க அப்பாவுக்கு உலக விவகாரம் ஒன்னும் தெரியாது. பணம் காசு விஷயத்தை கவனிக்க அவரால முடியாது. இத்தனை நாளும் எனக்கு செய்துண்டு வந்தது போல எங்க அப்பாவுக்கும் நீங்க தான் ஒத்தாசு செய்துண்டு வரணும். ஏதோ பேருக்கு எங்க அப்பா சாருவின் கார்டியனை தவிர நீங்க தான் உண்மையில குழந்தைக்கு கார்டியனா இருக்கணும் என்றாள். வக்கீல் மனக்கலக்கத்துடன், நீங்க என்னதானம்மா செய்ய போறேள்? இப்படியெல்லாம் பேசறத பார்த்தா பயமா இருக்கே என்றார். அந்த மாதிரி ஒன்னும் பயப்படாதீங்கோ, என் குழந்தைய விட்டுட்டு நான் செத்துக்கித்து போய்விட மாட்டேன் என்றாள் உமா. இதை கேட்டுக்கொண்டே சம்பு சாஸ்திரி உள்ளே வந்தார். வக்கீல் விடை பெற்று கொண்டு போனதும் அவர் சாவித்திரியின் பக்கத்தில் போய் சோஃபாவில் உட்கார்ந்தார். நீ கடைசியில சொன்னது என் காதுல விழுந்தது சாவித்ரி என்றார். ஆமாப்பா, நான் செத்துக்கித்து போக மாட்டேன், நீங்களும் கவலைப்படாம இருங்கோ என்றாள் சாவித்ரி. ரொம்ப சந்தோஷம் அம்மா. போனதெல்லாம் போகட்டும். நம்முடைய கஷ்டகாலமெல்லாம் திருந்து போச்சு. இனிமே ஸ்ரீதரனும் சரியா இருப்பான். இவ்வளவு பெரிய வீட்ல அவன் ஒருத்தனுக்குத்தானா இடமில்ல, அவனும் வந்து இருந்துட்டு போகட்டும் என்றார் சாஸ்திரி. என்ன அப்பா சொன்னேன்? கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்ச மனுஷரோட என்ன இருந்து வாழ சொல்றேளா? அது மாத்திரம் சொல்லாதீங்கோ அப்பா, என்னால முடியவே முடியாது என்று சாவித்ரி ஆத்திரத்துடன் கூறிய போது சாஸ்திரி உண்மையில் பயந்தே போனார். ஒரு நிமிஷம் கழித்து அவர் சாந்தமான குரலில், சாவித்ரி, உனக்கு தெரியாதத நான் சொல்ல போறதில்ல. இருந்தாலும் நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அந்த காலத்தில் உன் பெயர் கொண்ட சாவித்ரி என்ன செய்தாள் உனக்கு தெரியாதா? அவள் யமனோட போய் போராடி சத்தியவானுடைய உயிரை கொண்டு வரவில்லையா? அப்பேற்பட்ட உத்தமிகள் பிறந்த தேசத்தில் பிறந்துவிட்டு என்று சொல்லி வருகையில் சாவித்ரி குறுக்கிட்டாள். அந்த கதையெல்லாம் இப்போதையே சொல்றேளப்பா. அந்த சத்தியவான் இப்படித்தான் சாவித்ரிய சந்தியில விட்டிருந்தானா? 8 மாதத்து கர்ப்பிணிய தெருவில விரட்டி அடித்தானா? இருக்காளா செத்தாளா என்று கூட பார்க்காமல் இருந்தானா? அந்த பழைய கதையெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதப்பா என்றாள். பழைய கதை வேண்டாம், இந்த காலத்துல நடக்கிறது தான் கொஞ்சம் கவனியே அம்மா. நம் தேசத்துல இப்போது எவ்வளவு பேர் எத்தனை மகத்தான தியாகங்கள் எல்லாம் செய்கிறார்கள். பாரத தேசம் ஆதி காலத்திலிருந்தே தியாகத்துக்கு பேர் போனதம்மா. அதனாலதான் இந்த தேசத்தை தியாக பூமி என்று சொல்கிறார்கள். நீயும் கொஞ்சம் தியாகம் செய்யப்படாதா என்று சம்பு சாஸ்திரி கனிவு ததும்பிய குரலில் கேட்டார். ஆனால் சாவித்திரியின் மனம் கொஞ்சம் கூட கனியவில்லை என்று அவளுடைய பதிலிலிருந்து தெரிந்தது. தியாகமா அப்பா? எப்பேற்பட்ட தியாகம் வேணும்னாலும் நான் செய்ய தயாரப்பா. ஆனால் சுதந்திரத்துக்காகத்தான் தியாகம் செய்வேன், அடிமைத்தனத்துக்காக தியாகம் செய்ய மாட்டேன். இந்த காலத்தில் நமது தேசத்தில் தியாகம் செய்கிறவர்களெல்லாம் விடுதலைக்காக தியாகம் செய்கிறார்கள், அடிமைத்தனத்துக்காக தியாகம் செய்கிறார்களா அப்பா? சாவித்ரி, உனக்கு எப்போதும் பிடிவாதம் மாத்திரம் ஜாஸ்தி அம்மா என்று சாஸ்திரி சிறிது கோபம் துணிந்த குரலில் சொன்னார். அந்த சமயத்தில் தெருவில் தேச சேவிகைகள் தேசிய பஜனை செய்து கொண்டு வந்த சப்தம் கேட்டது. பாரத் மாதா கி ஜே, மகாத்மா காந்தி கி ஜே என்ற கோஷம் எழுந்தது. சாவித்ரி எழுந்திருந்து ஜன்னல் அண்டை சென்று பார்த்தாள். தேசிய கொடி தாங்கிய தேச சேவிகைகள் பந்தமகன்று நம் திருநாடு உயர்ந்திட வேண்டாமோ என்ற கீதத்தை பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் தெருவை கடந்து செல்லும் வரையில் சாவித்ரி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு விரைந்து தன் உடைகள் வைத்திருந்த அறைக்குள் சென்றாள். தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றி வைத்தாள். ஏற்கனவே தயாராக வாங்கி வைத்திருந்த ஆரஞ்சு நிற கதர்ப்புடவையை எடுத்து உடுத்திக் கொண்டாள். அப்பாவிடமும் குழந்தையிடமும் கூட சொல்லிக் கொள்ளாமல் வெளிக்கிளம்பி சென்றாள். அத்தியாயம் 67. தியாகம். அந்த புகழ்பெற்ற வருஷத்தில் பாரத புண்ணிய பூமியில் நிகழ்ந்த அந்த அதிசயங்களைப் பற்றி முன்னொரு அத்தியாயத்தில் கூறினோமல்லவா?
அந்த அதிசயங்களிலெல்லாம் மகா அதிசயமாய் பாரத நாட்டின் நாரிமணிகள் அந்த வருஷத்தில் கண்விழித்து எழுந்த அற்புதமே ஆகும். அதற்கு முன்னாலும் தேசத்தில் ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் வேண்டும், பெண்களுக்கு ஆண்களுடன் சம உரிமை வேண்டும் என்று கிளர்ச்சி ஆங்காங்கு நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த வருஷத்தில் அந்த மாதர் உரிமை கிளர்ச்சி ஒரு புதிய ஸ்வரூபம் பெற்றது. அதற்கு அந்த புதிய ஸ்வரூபத்தை கொடுத்தவர் காந்தி மகான் தான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? அதுக்காரும் பாரத தாயின் புதல்விகளுக்கு வழிகாட்ட முன்வந்தவர்கள், உங்கள் சுதந்திரத்துக்காக போராடுங்கள், ஆண்களுடன் சம உரிமைக்காக சண்டை பிடியுங்கள் என்றெல்லாம் உபதேசித்து வந்தார்கள். இந்த உபதேசங்களை கேட்ட பாரத புதல்விகள் சிலர், கற்பு நெறி என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் என்றும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவீனில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று சொல்லி பெண்ணுரிமைக்காக போராடத் தொடங்கியிருந்தார்கள். இத்தகைய மனப்பான்மை பரவிக்கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி தோன்றி தேசத்துக்கு எல்லா துறைகளிலும் புதிய வழி காட்டியது போல் மாதர் சுதந்திர இயக்கத்துக்கும் புதிய வழி காட்டினார். உங்கள் சுதந்திரம் அப்புறம் இருக்கட்டும், நாடு சுதந்திரம் அடையும் வழியை முதலில் பாருங்கள் என்று அவர் சொன்னார். தேச சேவையில் ஈடுபடுங்கள், சிறையில் சுதந்திரத்தை காணுங்கள், விலங்கில் விடுதலையை அடையுங்கள் என்று அவர் உபதேசித்தார். தாயின் அடிமைத்தனத்தை நீக்குங்கள், உங்கள் அடிமைத்தனம் தானே விலகிப்போகும் என்று அவர் உறுதி கூறினார். காந்தி மகானுடைய போதனைக்கு பாரத நாட்டின் பெண்குலம் செவிசாய்த்தது. தேசமெங்கும் ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் தாய்நாட்டின் தொண்டில் ஈடுபட்டார்கள். அவர்களில் பலர் சுதந்திர இயக்கத்தின் முன்னணியில் நின்றார்கள், சிறை புகுந்தார்கள், இன்னும் பல கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். இதனால் சாதாரணமாய் 100 வருஷத்தில் நடக்கக்கூடிய பெண் குலத்தின் முன்னேற்றம் இந்த ஒரே வருஷத்தில் ஏற்பட்டது. வேறு நாடுகளில் எத்தனையோ காலம் ஸ்திரீகள் ஆண் மக்களுடன் போராடி சண்டை பிடித்து பெற்ற உரிமைகளையெல்லாம் பாரத பெண்கள் அனாயாசமாக பெற்றுவிட்டார்கள். ஆண்களுடன் சரிநிகர் சமானமாக நின்று தேச விடுதலை போரில் கலந்து கொண்டவர்களுக்கு சமூகத்தில் சம உரிமை கொடுக்க எவ்விதம் மறுக்க முடியும்? கோர்ட்டில் உமாராணி ஸ்ரீதரன் வழக்கு நடந்து கொண்டிருந்த காலத்தில் பொதுஜனங்களுடைய அனுதாபம் எல்லாம் உமாராணியின் பக்கம் இருந்ததற்கு முக்கிய காரணம் மேற்கூறிய தேச நிலைமையே ஆகும். இது உமாராணிக்கும் தெரியாமலில்லை. நாட்டில் நடந்து கொண்டிருந்த தேச விடுதலை இயக்கத்தை பற்றியும் அந்த இயக்கத்தின் முன்னணியில் நின்று சிறை புகுந்த வீர பெண்மணிகளைப் பற்றியும் உமாராணி அறிந்துதான் இருந்தாள். வழக்கில் தோற்றுப்போனால் என்ன செய்வது என்று அவளுடைய இருதய அந்தரங்கத்தில் தீர்மானம் செய்திருந்தாள். வேண்டாத புருஷனுடன் சேர்ந்து வாழும்படி சட்டம் நிர்பந்தப்படுத்தலாம், கோர்ட்டும் அவ்வாறே தீர்ப்பளிக்கலாம். ஆனால் அந்த சட்டத்தையும் தீர்ப்பையும் அமலுக்கு கொண்டு வர முடியுமா? அது முடியாமல் செய்யும் வழி தனக்கு தெரியும். தேச சேவிகையர் படையில் சேர்ந்து சிறை புகுந்து விட்டால் சிறைக்குள்ளே வந்து தன்னை சட்டம் கட்டாயப்படுத்தாதல்லவா? சிறைக்குள் சுதந்திரத்தை காணுங்கள் என்று மகாத்மா காந்தி சொன்னது மற்றையோர் விஷயத்தில் உண்மையோ என்னமோ, தன் விஷயத்தில் அது முற்றும் உண்மையாயிருக்கும் என்று அவள் உறுதி கொண்டாள். சட்டத்துக்கும் தீர்ப்புக்கும் கட்டுப்பட்டு ஸ்ரீதரனுடன் கூடி வாழ்ந்தால் அதுதான் அடிமை வாழ்வு, அதுதான் கொடிய சிறை வாழ்க்கை. இதற்கு மாறாக தாய்நாட்டின் சுதந்திரத்துக்காக சிறை புகுந்தால் அந்த சிறை வாழ்க்கையே உண்மையான சுதந்திர வாழ்க்கையாகும். எனவே அடிமை வாழ்வில் ஆசை ஏனோ, விடுதலை பெற எழுவாய் என்று தேச சேவிகையர் பாடிக்கொண்டு சென்றபோது தன்னை பிரத்யேகமாக குறிப்பிட்டு அவர்கள் அழைப்பதாகவே சாவித்திரிக்கு தோன்றிற்று. அந்த அழைப்பை ஏற்று அவள் ஆரஞ்சு நிற கதர்ப்புடவை உடுத்தி கிளம்பிச் சென்றதை சென்ற அத்தியாயத்தில் கூறினோம். ஆனால் சாவித்திரி எதிர்பார்த்த நிர்பந்த வாழ்க்கை உண்மையிலேயே அவளுக்கு வர இருந்ததா? கோர்ட் தீர்ப்பின்படி அவள் பிரியமில்லாத புருஷனுடன் கட்டாயமாக கூடி வாழ்ந்திருக்கும்படி நேரிட்டிருக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள நாம் பாரத விலாஸ் ஹோட்டலில் ஸ்ரீதரனுடைய அறைக்கு போக வேண்டியதாயிருக்கிறது. ஸ்ரீதரன் அப்போது ஏதோ கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அந்த கடிதத்தை எழுதுவதில் அவனுக்கு ரொம்பவும் சிரமம் ஏற்படுகிறது என்பது நன்றாய் தெரிந்தது. அடிக்கடி எழுதுவதை நிறுத்திவிட்டு ஆகாயத்தை பார்ப்பதும் பெருமூச்சு விடுவதும் எழுந்திருந்து நடப்பதுமாய் இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் கீழே அநேக கடுதாசிகள் கசக்கப்பட்டு கிடந்தன. அவையெல்லாம் ஸ்ரீதரன் எழுத முயற்சித்து அவனுக்கு திருப்தி இல்லாமல் அரைகுறையாக நிறுத்தி கசக்கி போட்டவையே ஆகும். இப்போது மேஜை மீது வைத்திருந்த காகிதத்தில், சாவித்ரி, உனக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? என்ன சொன்னால்தான் நீ நம்பப் போகிறாய். ஆனால் உனக்காக நான் இதை எழுதவில்லை, குழந்தை சாருவுக்காக எழுதுகிறேன். உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு முன் குழந்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் போக என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று எழுதியிருந்தது. அச்சமயத்தில் ஸ்ரீதரனுடைய பழைய சிநேகிதன் நாராயணன் BABL அறைக்குள் வந்தான். ஸ்ரீதரனுடைய முதுகில் தட்டி கொடுத்து, ஸ்ரீதரா, நீ எப்போதும் அதிர்ஷ்டக்காரன்தாண்டா என்றான். பிறகு நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு சொன்னான், ஸ்ரீதரா, உன்னை நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்.
இந்த கேஸ்ல நான் உனக்காக ஆஜரானதிலிருந்து என் பேர் பிரசித்தமா போச்சு. இந்த ஒரு வாரத்துல எனக்கு 6 கேஸ் வந்திருக்கு. 2 கிட்னாப்பிங் கேஸ். அதற்குள் ஸ்ரீதரன் எரிச்சலுடன், ரொம்ப சரி, இப்ப எங்க வந்த, அத சொல்லித் தொலை என்றான். என்ன ரொம்ப கோபமா இருக்க ஸ்ரீதரா? எங்க வந்தேன்னு கேக்குறியே? நம்ம பக்கம்தான் கேஸ் ஜெயிச்செடுத்தேன்னு சும்மா இருக்கக்கூடாது, தெரியுமோ இல்லையோ? சூட்டோட சூடா மேல ஆக வேண்டியதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாளைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் என்றான் நானா. ஸ்ரீதரன் அப்போது ரௌத்ராகாரம் அடைந்தான் என்று சொல்ல வேண்டும். அவனுடைய கோபத்துக்கு தகுந்த வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகளாகத்தான் வந்தன. ஷட் அப் யூ இடியட், கெட் அவுட், கெட் அவுட் என்று கத்தினான். கத்திக்கொண்டே நானாவை கழுத்தை பிடித்து தள்ளி அறைக்கு வெளியே கொண்டு விட்டான். நானா, என்னடா இது, திடீர்னு பைத்தியம் பிடிச்சுடுத்தா என்ன என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படியில் வேகமாக இறங்கிச் சென்றான். அவன் போனதும் ஸ்ரீதரன் மறுபடியும் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தான். தனக்குத்தானே பின்வருமாறு சொல்லிக் கொண்டான். கேசான் ஜெயமா இங்க யாருக்கு வேணும்? சாவித்ரி, உன் பணத்துக்கு ஆசைப்பட்டுண்டு கேஸ் போட்டேன் என்று தானே நினைச்ச. நீ நினைச்சது தப்பு என்று இதோ காட்டுகிறேன் பார். நான் பழைய ஸ்ரீதரன் இல்லைன்னு சொன்னேன், நீ நம்பல. இன்னைக்கு சாயங்காலம் நான் தேச தொண்டுல சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டேன்னு நீ கேள்விப்படுற போதாவது நம்ப மாட்டாயா பார்க்கலாம். இம்மாதிரி சொல்லிக்கொண்டே ஸ்ரீதரன் அன்று காலையில் தான் வாங்கி கொண்டு வந்திருந்த கதர் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டான். அத்தியாயம் 68. சாந்தி. சென்னை நகரில் அப்போது அஹிம்சை போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. தேசிய பஜனை ஊர்வலமும் சாத்வீக மறியலும் தடை செய்யப்பட்டிருந்தன. இந்த தடை உத்தரவுகளை மீறி தேச தொண்டர்களும் தேச சேவிகைகளும் சிறை புகுந்து கொண்டிருந்தார்கள். அன்று சிறை புகுவதற்கு தயாராய் கிளம்பிய தேச சேவிகைகளுடன் சாவித்திரியும் சேர்ந்து கொண்டாள். அவர்கள் தேசிய கொடி பிடித்துக் கொண்டும் தேசிய பஜனை செய்து கொண்டும் சென்னை நகரின் வீதிகளில் ஊர்வலம் வந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர்களுக்கு அருகில் போலீஸ் வண்டி ஒன்று வந்து நின்றது. வண்டியுடன் வந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தேச சேவிகைகளை கைது செய்து வண்டியில் ஏறச் சொன்னார்கள். வண்டி கிளம்பி கொஞ்ச தூரம் சென்றதும் கடை வீதியில் இன்னொரு போலீஸ் உத்தியோகஸ்தர் கையை காட்டி வண்டியை நிறுத்தினார். அந்த இடத்தில் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது. இந்த வீதியில தான் மறியல் நடக்கிறது என்று கைதான தேச சேவிகைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். வண்டி நின்ற இடத்தில் போலீஸ்காரர்களால் சூழப்பட்டு சில தேச தொண்டர்கள் நின்றார்கள். அவர்களையும் அந்த வண்டியில் ஏற்றிக்கொள்ள முடியுமா என்று கீழே நின்ற போலீஸ் உத்தியோகஸ்தர் கேட்டார். வண்டியோடு வந்த போலீஸ் சர்ஜன் இடமில்ல என்று சொல்லவே வண்டி மறுபடியும் கிளம்பியது. இப்படி போலீஸ் வண்டி அங்கே நின்ற ஒரு நிமிஷத்தில் சாவித்திரியின் வாழ்க்கையில் ஒரு மகத்தான சம்பவம் நடந்துவிட்டது. வீதியில் கைது செய்யப்பட்டு நின்ற தேச தொண்டர்களின் மீது சாவித்திரியின் பார்வை சென்றபோது அவர்களுக்கு மத்தியில் ஸ்ரீதரனும் நிற்பதை கண்டாள். அவனுடைய உடை மாறியிருந்தது போலவே முகத்தோற்றமும் மாறியிருப்பதை பார்த்தாள். சாவித்திரியின் தேகம் புலங்காகிதம் அடைந்தது. அவளுடைய கண்களில் ஆனந்த பாஷ்யம் துளித்தது. அதே சமயத்தில் ஸ்ரீதரனும் போலீஸ் வண்டிக்குள் பார்த்தான். அங்கே தேச சேவிகைகளின் மத்தியில் சாவித்திரியைக் கண்டு அளவிலாத வியப்படைந்தான். சொல்ல முடியாத ஆதுரத்துடன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்ற கவியின் வாக்குக்கு அப்போது அவர்களுடைய நிலைமை மிகவும் பொருத்தமாயிருந்தது. உண்மையில் இத்தனை நாளும் பிரிந்திருந்தவர்கள் அந்த நிமிஷத்திலேதான் ஒன்று கூடினார்கள். அதாவது அவர்களுடைய இருதயங்கள் ஒன்றுபட்டன. 2 ஜீவன்களுடைய இதயங்கள் ஒன்றுபட்டனவென்றால் அவர்களுடைய தேகங்கள் வட துருவத்திலும் தென் துருவத்திலும் இருந்தால்தான் என்ன? அவர்களை யாரால் பிரித்து வைக்க முடியும்? அந்த நிமிஷத்தில் ஸ்ரீதரனுக்கும் சாவித்திரிக்கும் புனர்விவாகம் நடந்தது என்று சொல்லலாம். ஏற்கனவே பெரியோர்களுடைய வற்புறுத்தலினால் தேக சம்பந்தமான விவாகம் அவர்களுக்கு நடந்திருந்தது. இன்றைய சுபதினத்தில் அவர்களுடைய ஆத்மாக்கள் ஒன்றையொன்று மணந்து கொண்டன. இந்த ஆத்மீக விவாகத்துக்கு பாரத மாதாவும் காந்தி மகாத்மாவுமே சாட்சிகளாயினர். போலீஸ் வண்டிக்குள்ளிருந்த தேச சேவிகைகள் ஜெய ஜெய பாரத் என்று கோஷித்தார்கள். வெளியில் நின்ற தேச தொண்டர்கள் மகாத்மா காந்திக்கு ஜே என்று ஆர்ப்பரித்தார்கள். மறுநாள் வசந்த விஹாரத்தில் குழந்தை சாரு தனியாக உட்கார்ந்து சாவித்திரியின் படத்தை வைத்துக்கொண்டு, அம்மா, என்னையும் நீ அழைச்சுண்டு போயிருக்க கூடாதா? நானும் உன்னோட வந்து ஜெயில இருக்க மாட்டேனா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவளை தேடி வந்த சம்புசாஸ்திரி குழந்தையை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டு, கண்ணே சாரு, ஒரே சமயத்துல உனக்கு அப்பாவும் அம்மாவும் கிடைத்தார்கள். அவ 2 பேரையும் ஒரே நாள்ல எழுந்துட்ட. ஆனா நீ இதுக்காக வருத்தப்படாத குழந்தை. நல்ல காரியத்துக்காகத்தான் அவ போயிருக்கா. சீக்கிரத்துல திரும்பி வந்துடுவா. அது வரைக்கும் நாம நம்முடைய பழைய இடத்துக்கே போகலாம். வா அம்மா, இந்த பங்களாலாம் நமக்கு லாய்க்கில்ல. சாவடி குப்பந்தான் நமக்கு சரி என்றார். சாவடி குப்பத்தில் சம்புசாஸ்திரி குடியிருந்த குடிசையை நல்லான் சுத்தமாக வைத்திருந்தான். குடிசைக்குள்ளிருந்த பூஜை மாடத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வந்தான்.
ஷம்பு சாஸ்திரியும் சாருவும் அந்த குடிசைக்கு மறுபடியும் வந்ததும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்துவிட்டதாக எண்ணினார்கள். சாஸ்திரி வாசலில் நின்று நல்லானுடன் பேசிக் கொண்டிருக்கையில் சாரு உள்ளே சென்று பூஜை மாடத்துக்கு முன்னால் கைகூப்பி நின்று, அம்பிகே, பராசக்தி, எனக்கு அம்மா வேணும்னு கேட்டேன். அம்மா அப்பா 2 பேரையும் கொடுத்த. ஆனா அவ ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருக்கும்படி கிருப செய்யப்படாதா என்றாள். முன்னொரு தடவை குழந்தையின் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டு சம்பு சாஸ்திரி உள்ளே வந்தது போல் இப்போதும் வந்தார். சாருவின் பின்னால் வந்து நின்று கொண்டார். குழந்தை, உன்னுடைய பிரார்த்தனையத்தான் ஏற்கனவே பராசக்தி நிறைவேற்றிவிட்டாளே. உன் அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமைப்பட்டு விட்டார்கள் சாரு. எப்போது 2 பேருக்கும் ஏக காலத்தில் தேச சேவையில் ஈடுபட வேண்டுமென்று தோணியிருக்கோ அப்போதே அவளுடைய மனது ஒற்றுமைப்பட்டுடுத்து. திரும்பி வந்தபோது அவ புது மனுஷாளா இருப்பா. அவளுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கும். 2 பேரும் மனமொத்து வாழ்வார்களம்மா என்றார். அன்று சாவடி குப்பம் ஒரே குதூகலமாக இருந்தது. சாஸ்திரி ஐயாவும் சாருவும் திரும்பி வந்துட்டாங்க என்னும் செய்தி சாவடி குப்பத்து ஜனங்களுக்கு அளவிலாத மகிழ்ச்சியை அளித்தது. அன்றைய தினமே பஜனை ஆரம்பித்துவிட வேண்டுமென்று நல்லான் வற்புறுத்தினான். சாயங்காலம் பஜனை ஆரம்பிக்க வேண்டிய சமயத்தில் ஜனங்கள் ஏராளமாக வந்து கூடிவிட்டார்கள். குப்பத்து ஜனங்கள் மாத்திரமின்றி வக்கீல் ஆபத்சகாயமையர், சாருவின் பழைய வாத்தியாரம்மா முதலியோரும் வந்திருந்தார்கள். கூட்டம் அதிகமாயிருந்தபடியால் குப்பத்து தெருவில் திறந்த வெளியிலேயே பஜனை நடத்த வேண்டியதாயிற்று. ஆனால் அன்று பஜனையில் சம்பு சாஸ்திரியினால் பாடவே முடியவில்லை. உணர்ச்சி மிகுதியால் அவருக்கு தொண்டையை அடிக்கடி அடைத்து கொண்டது. மற்றவர்கள்தான் பாடினார்கள். காந்தி மகானுக்கு பிரியமான கீதம் என்று பிரசித்தமான வைஷ்ணவ ஜனத்தோ என்ற பாட்டை சம்பு சாஸ்திரி பஜனையில் அடிக்கடி பாடுவதுண்டு. அதை மற்றவர்களுக்கும் கற்பித்திருந்தார். அந்த கீதம் இன்று பஜனையில் பாடப்பட்ட போது சாஸ்திரி மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார். எவன் பிறருடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக கருதுவானோ, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி புரிந்துவிட்டு அதை பற்றி மனத்தில் கர்வம் கொள்ளாமலும் இருப்பானோ, அவனே உண்மையான வைஷ்ணவன். எவன் உலகில் பிறந்தோர் அனைவரையும் வணங்குவானோ, யாரையும் நிந்தனை செய்ய மாட்டானோ, மனோவாக்கு காயங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருப்பானோ, அப்படிப்பட்டவனுடைய தாயே தன்யையாவாள். எவன் விரோதியையும் நண்பனையும் சமதிருஷ்டியுடன் நோக்குவானோ, எவன் பரஸ்திரீயை தன் தாயாக கருதுவானோ, எவன் தன் நாவால் ஒருபோதும் பொய் பேச மாட்டானோ, எவன் பிறருடைய பொருளை கையால் தொடவும் மாட்டானோ, அவனே வைஷ்ணவன். எவனை மோகமோ மாயையோ அண்டாதோ, எவனுடைய மனத்தில் திட வைராக்கியம் குடிகொண்டிருக்குமோ, எவன் ஸ்ரீராமநாமத்தை கேட்டதுமே அதில் ஆழ்ந்து மெய்மறந்து விடுவானோ, அவனுடைய சரீரம் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் இருப்பிடமாகும். எவன் லோபமும் கபடமும் இல்லாதவனோ, எவன் காமத்தையும் குரோதத்தையும் விட்டொழித்தவனோ, அப்படிப்பட்ட உத்தமனை தரிசிப்பவனது 71 தலைமுறையும் கரையேறிவிடும். இந்த கீதத்தை கேட்டு வருகையில் சம்பு சாஸ்திரிக்கு இன்றுதான் அதனுடைய உண்மையான பொருளை தாம் உணர்வதாக தோன்றியது. ஆஹா, இந்த பாட்டில் சொல்லியபடி உண்மை வைஷ்ணவனாக நாம் என்று ஆகப் போகிறோம். இந்த ஜன்மத்தில் அத்தகைய பேற்றை நாம் அடைவோமா? அம்பிகே, தாயே, இந்த கீதத்தில் வர்ணித்திருக்கும் குணங்களில் 100ல் 1 பங்காவது எனக்கு அருள மாட்டாயா என்று தமது இருதய அந்தரங்கத்தில் பிரார்த்தனை செய்தார். ஓம் சாந்தி. அடுத்த கதையோடு சந்திப்போம். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.